இந்திய ராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். இந்திய தேசத்தில் எழுப்புதல் வேண்டும். இயேசு சிந்திய ரத்தம் தெளித்திட வேண்டும். ஆத்தும அறுவடை செய்திட வேண்டும். சீடரை எங்கும் அனுப்பிட வேண்டும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் ஒன்று கூடணும். இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் ஒன்று கூடணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். வறுமை பாவத்திலே சாகும் ஜனத்தை மீட்கணும். வறுமை பாவத்திலே சாகும் ஜனத்தை மீட்கணும். சாதி மத பேதமின்றி இயேசு நாமம் போற்றணும். சாதி மத பேதமின்றி இயேசு நாமம் போற்றணும். சமத்துவ சமுதாயம் சத்தம் இன்றி மலரணும். சமத்துவ சமுதாயம் சத்தம் இன்றி மலரணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சீடனும் ஜாமக்காரன் யுத்த வீரன் எழுமனும். சீடனும் ஜாமக்காரன் யுத்த வீரன் எழுமனும். நாடெங்கும் நற்செய்தி திருவசனம் விதைக்கணும். நாடெங்கும் நற்செய்தி திருவசனம் விதைக்கணும். நாளிடம் எங்கும் இயேசு திருநாமம் தொனிக்கணும். நாளிடம் எங்கும் இயேசு திருநாமம் தொனிக்கணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும்.
துணி கேட்கும்போது, வானத்தில் தூதர் கூட்டம் எக்கால துணி கேட்கும்போது, இயேசுராஜா வருவாரு எதிர்கொண்டு அழைக்கணும், இயேசுராஜா வருவாரு எதிர்கொண்டு அழைக்கணும். பரிசுத்த கூட்டமாக பரலோகம் போகணும், பரிசுத்த கூட்டமாக பரலோகம் போகணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார், சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும், சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் ஒன்று கூடணும், இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் ஒன்று கூடணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும், இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும், இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார், சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும், சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடி ஒரு நிமிஷம். ஆண்டவரே, எனக்காக பேசுங்க. ஆண்டவரே, என்னோடு நீங்கள் பேசுங்க. எனக்குள்ளே வாங்க ஆண்டவரே, எனக்குள்ளே வாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் பேசாவிட்டால் யார் பேசுவாங்க? ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுங்க. உங்களுடைய வார்த்தை கொண்டு எங்களோடு பேசுங்க, சத்தியத்தை கொண்டு பேசுங்க, எங்களை விடுதலையாக்குங்க. எங்களுக்கு ஆண்டவர் நல்ல சுபாவங்கள் உருவாகட்டும். ஆண்டவர், உம்முடைய சுபாவம் எங்களுக்குள்ள அப்படியே வரட்டும். ஆண்டவரே, என்னை போல மற்றவங்க சொல்லணும், நீ கிறிஸ்துவை போல பேசுகிறாய், கிறிஸ்துவை போல இருக்கிறாய் என்று சொல்லணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பினோர் பேறு பெற்றோர், சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள், அசையாமல் இருப்பார்கள். வாய்க்கால்கள் ஓரத்தில் நடப்பட்டு கனித்தரும் மரமாய் வளர்வார்கள். வாய்க்கால்கள் ஓரத்தில் நடப்பட்டு கனித்தரும் மரமாய் வளர்வார்கள். கோடை காலத்தில் பயமில்லை, வறட்சி வந்தாலும் கவலையில்லை. கோடை காலத்தில் பயமில்லை, வறட்சி வந்தாலும் கவலையில்லை. கர்த்தரை நம்பினோர் பேறு பெற்றோர், சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள், அசையாமல் இருப்பார்கள். கர்த்தரை நேசித்து அவர் வழியில் நடக்கும் மனிதர் பெற்றோர். கர்த்தரை நேசித்து அவர் வழியில் நடக்கும் மனிதர் பெற்றோர். உழைப்பின் பயனை உண்பார்கள், நன்மையும் நலமும் பெறுவார்கள். உழைப்பின் பயனை உண்பார்கள், நன்மையும் நலமும் பெறுவார்கள். கர்த்தரை நம்பினோர் பேறு பெற்றோர், சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள், அசையாமல் இருப்பார்கள். அன்பின் பரலோகத்தின் பிதாவே, எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடுவீராக. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, கனித்தர திராட்சை செடியை போல, ஆண்டவரே, கனி கொடுக்கிற கொடியை போல, ஒளே மரத்தை போல, கன்றுகளைப் போல ஆண்டவரே, இந்த சபையில் வளர்ந்து பெருக நீ உதவி செய்வீராக. சியோனை போல் ஆண்டவர் அசைக்கப்படாதற்கு நீ உதவி செய்வீராக. ரீகாராபா லா ஷக்கா ராதே நீகாராபா. ஆவியானவரே, எங்கள் மத்தியில் அசைவாடி எங்கள் மத்தியில் நீ பேசுங்க.
நாங்கள் கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே அருமையான சகோதரி அவர்கள் எங்களை அழைத்த அழைப்புக்காக சகோதரிக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவருடைய குடும்பத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர் செய்கிற ஊழியங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்கள் யாவருக்கும் எங்களுடைய குடும்பத்து சார்பாக வாழ்த்துதை தெளிவித்துக் கொள்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நீதிமான்கள் யார் என்ற சப்ஜெக்டில் நாம் பார்க்க போகிறோம். நீதிமான்னா யார்? ஹல்லேலூயா. நீதிமான் எப்படி இருப்பான்? ஹல்லேலூயா. அவனை குறித்து தெளிவாக ஆவியானவர் நம்முடைய இடைப்படும்படியாக ரோமர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது. அன்றியும் நீரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவனுடைய கீழ்ப்படிதினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே, அல்லேலூயா, ஒரே மனுஷன், யார் அது? ஆதாம். அல்லேலூயா. ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் என்ன ஆயிட்டாங்க? எல்லாருமே உலகமே பாவிகளாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. உலகமே பாவியாக இருக்கிறதுனாலே ஒருவனுடைய கீழ்ப்படிதனாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். அல்லேலூயா. ஒரே ஒருவருடைய கீழ்ப்படிதனாலே. அப்போது நீதிமான் ஆக்கிறதுக்கு என்ன அஸ்திபாரம் சொல்லுங்கள் பார்க்கலாம்? கீழ்ப்படிதல் தான். அல்லேலூயா. நம்ம யாருக்கு கீழ்ப்படியணும்? ஒவ்வொரு வேதத்தில் ஒவ்வொருக்கும் ஒரு கீழ்ப்படிதல் ஆண்டு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு குழந்தைகள், பிள்ளைகள் யார் கீழ்ப்படியணும்? சொந்த தகப்பனுக்கும் தாய்க்கு என்ன பண்ணியிருக்கணும்? கீழ்ப்படியணும். அல்லேலூயா. அதில் உங்கள் பிள்ளைகளே கரெக்டாக நடத்துகிறீங்களா? அப்படி நடத்தலைன்னா என்ன செய்யணும்? அதை கற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, எப்படி தாய் தகப்பனுக்கு பிள்ளைகள் கீழ்ப்படியணும்? கீழ்ப்படியலை அப்படின்னா கர்த்தர் என்ன செய்ய முடியாது? அங்கே மறுபடியும் எங்கே போயிடுறோம்? அந்த ஆதாமுக்களே போயிடுறோம். அல்லேலூயா. பாவத்துக்களே போயிடுறோன்னு அர்த்தம். ஏன்னா அங்கே பாவத்தை குறித்து பேசியிருக்கிறார். ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமைனாலே அநேகர் ஆகிட்டாங்க. அப்போ அந்த கீழ்ப்படிதலைன்னா அங்கே பாவம் இருக்குதுன்னு அர்த்தம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, கீழ்ப்படிதல் மிக அவசியம். அதை கற்றுக் கொடுக்கணும். பெற்றோர் பிள்ளைகளுக்கு கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்கணும். எது செய்கிறாங்களே இல்லையோ, ஆனால் கீழ்ப்படியது மிக அவசியம். நம்ம கீழ்ப்படியும் போது அந்த பிள்ளையோடு ஆண்டவர் இருக்க மாட்டாரா? கீழ்ப்படுகிற பிள்ளைகளோடு கர்த்தர் கூடவே இருப்பார். கீழ்ப்படியலை அப்படின்னா தான் பிசாசு அவங்கள தந்திரமாய் வளைத்து கொண்டு போய் விடுவான். இரண்டாவதாக ஆண்டவர் யாருக்கு கீழ்ப்படி சொன்னார்? குடும்பத்தில் மனைவிகளே என்ன செய்யணும்? உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா. சொந்த புருஷருக்கு நீங்கள் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அப்படி கீழ்ப்படியலை அப்படின்னா அந்த ஆவி உங்களோடு எப்போவுமே என்ன செய்யும்? கீழ்ப்படியாத ஆவி உங்களோடு இருக்கும். அது உங்களை அலைக்கடித்துக்கினே இருக்கும். எப்படி சவுல் ராஜா மேலே ஒரு கீழ்ப்படின ஆவி வந்தது. அல்லேலூயா. கீழ்ப்படியாதனால அவன் கீழ்ப்படிந்திருந்தான், தேவனுடைய ஆவி தான் அவன் மேலே இருந்தது. தேவனுடைய ஆவி இருந்தனால அவன் கீழ்ப்படிந்தான். எப்போ அவன் கீழ்ப்படியாது போயிட்டான்? அவன் சுயநலத்துக்கு உள்ளே வந்ததுனால ஒரு கீழ்ப்படியாமையின் ஆவி அவன் மேலே இறங்கிடுச்சு. அல்லேலூயா. அது பிறகு அவனை அலைக்கழிச்சது. 40 வருஷம் அவனுடைய வாழ்க்கை அப்படியே போயிடுச்சு. 40 வருஷம் எப்படி போச்சு? ரொம்ப வேதனைக்குரியதாக இருந்தது. அவனுடைய முடிவு பாருங்கள். கடைசி நேரத்தில் அவனுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்துலேருந்து கிறுக்கி போட்டிருப்பார் ஆண்டவர். இல்லை, அவன் வாழ்க்கையை வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஒரு ராஜாவாகி அவனுடைய முடிவு கடைசி நேரத்தில் பாருங்கள், அவன் பிள்ளைகள் எல்லாம் எப்படி போயிட்டாங்க? பின்வாங்கி போயிட்டாங்க. அல்லையா. அதுக்கு என்ன காரணம்? கீழ்ப்படியாமைனாலே. நீங்கள் கீழ்ப்படியலை அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் கடைசி நேரத்தில் உங்களுடைய ஆத்மாவை நீங்கள் இழந்து போயிடுவீங்க. அல்லேலூயா. அதனால் நீங்கள் உங்களுடைய சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிய வேண்டியது மிக 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 அவசியம். அல்லேலூயா. நீங்கள் ஒரு வேளை இங்கே வந்து நம்ம உட்காந்து கீழ்ப்படுகிறது போல் காணப்படலாம். ஆனால் குடும்பத்தில் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அன்றையும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் ஆயிட்டாங்க. பாருங்கள், முக்கியமாக அந்த இடத்துல அவன் கீழ்ப்படிந்திருந்தானா எல்லாமே கீழ்ப்படிக்குள்ளே வந்துட்டுப்பாங்க. அல்லேலூயா. அப்போ கீழ்ப்படிதல் மிக அவசியம். இரண்டாவதாக புருஷர்களும் யார் கீழ்ப்படியணும்? ஆண்டவருக்கு எல்லாவற்றையும் கீழ்ப்படிந்து ஆண்டவர் சொன்ன வசனத்தின்படி வாழ்ந்து காட்டணும். அல்லேலூயா. முழு குடும்பத்தை பொறுப்பெடுப்பதுக்கு
கணவனுடைய பொறுப்பும் இருக்கிறது. அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, சபை என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். என்ன கீழ்ப்படியணும்? ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். அப்படி கீழ்ப்படியும் போது தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு? எல்லாரையுமே நீதிமான்கள் ஆக்குகிறார். அல்லேலூயா. எல்லாரையுமே நீதிமான்களாக, அதை சொல்ல, ஒருவனுடைய கீழ்ப்படிதனாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். அப்போது ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தனாலே, அவர் எது வரைக்கும் கீழ்ப்படிந்தார்? மரணம் அறிந்த வரைக்கும் என்ன செய்தார்? கீழ்ப்படிந்தார். அல்லேலூயா. நம்ம எது வரைக்கும் கீழ்ப்படியணும்? நம்மளுக்கு மரணம் சந்திக்கிற காலம் வரைக்கும் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அந்தந்த ஸ்டேஜில் அந்தந்த நேரத்தில் எப்படி ஆண்டவர் சொன்னாரோ, ஒருவேளை பிள்ளைகள் பெற்றோர் கீழ்ப்படியணும், கல்யாணம் ஆயிடுச்சுன்னா புருஷனுக்கு கீழ்ப்படியணும், இப்படி புருஷன் தேவனுக்கு கீழ்ப்படியணும். இப்படி தான் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார். அது மட்டுமில்லை, நீங்கள் என்ன செய்யணும்? எஜமான்களுக்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல யார் கீழ்ப்படியணும்? உங்களுடைய எஜமான். நீங்கள் வேலை ஸ்தானத்தில் இருப்பீங்க, அங்கே என்ன செய்யணும்? உங்கள் எஜமான்களுக்கு எல்லாவற்றிலும் என்ன பண்ணியிருக்கணும்? கீழ்ப்படியணும். அந்த இடத்துல வேலை ஸ்தானத்தில் பேர் என்ன ஆகிடக்கூடாது? நீ சரியில்லை அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அல்லேலூயா. உன் எஜமான்களுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்? கீழ்ப்படியும் போது நீங்கள் அங்கே நீதிமானாக்கப்படுகிறீர்கள். தானியேல் தேவகாத்த நேச்சருக்கு கீழ்ப்படிந்தார். 3 ராஜாக்களுக்கும் தானியேல் கீழ்ப்படிந்தான். தானியேலுடைய அந்த இடத்துல அவன் 3 ஆட்சி இருந்தது. அந்த 3 ஆட்சிகள் மத்தியில் அவன் என்ன பண்ணினா? கீழ்ப்படிந்திருந்தான். அல்லேலூயா. இப்படி வேதத்தில் பார்த்தா ஆதியாகமம் டு வெளிப்படுத்துற வரைக்கும் கீழ்ப்படிந்த இடத்துலலாம் கர்த்தர் அவங்களை உயர்த்தினே வந்தார் வாழ்க்கையில். புரியுங்களா? அப்போ யாரெல்லாம் கீழ்ப்படுகிறீர்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு நீதிமானாக்கப்படுகிறீங்க. அதான் ஏசாயா 53:11. அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அநேகரை என்ன பண்ணிட்டாரு? நீதிமானாக்குவார். அப்புறம் அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். நம்முடைய அக்கிரமங்கள் என்ன பண்ணிட்டாரு? அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அப்போ அவர் தமது ஆத்மா வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாகிய நீதிபரர். அல்லேலூயா. தம்மை பற்ற அறிவினால் அநேகரை என்ன பண்ணுறாரு? நீதிமான்கள் ஆக்குவார். அல்லேலூயா. இரண்டாவது ஆண்டு என்ன செய்கிறாரு? அநேகரை என்ன பண்ணுறாரு? எப்போ? எல்லாருடைய அக்கிரமங்களை அவர் சுமந்து கொள்கிறார். அதனாலே எல்லாரையும் என்ன பண்ணுறாரு? அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அப்போ நம்முடைய அக்கிரமங்களை அவர் சுமந்து கொள்ளும் போது நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம்? நீதிமானாக்கப்படுகிறோம். அல்லேலூயா. மூன்றாவது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பிரசங்கி 9:1 வாசிக்கும் போது, எல்லாவற்றையும் நான் என் மனதிலே வகையறுக்கும்படிக்கு சிந்தித்தேன். நீதிமான்களும் ஞானிகளும் தங்கள் கிரியைகளுடன் தேவனுடைய கைவசமாக இருக்கிறார்கள். பாருங்க, நீதிமான்களும் ஞானிகளும் தங்கள் கிரியைகளுடன் தேவனுடைய கைவசமாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. கீழ்ப்படைந்த பிறகு நம்ம யாருடைய கரத்தில் வந்துடுறோம்? தேவனுடைய கரத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. தேவனுடைய கைவசமாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. நம்ம எல்லாம் தேவனுடைய கரத்தில் இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படும் போது அவர் கரத்தில் இருக்குன்னு அர்த்தம். கீழ்ப்படியலைன்னா அப்படின்னா அங்கே அவருடைய கரத்தில் என்ன பண்ண முடியாது, நம்மளால் வர முடியாது. அல்லேலூயா. அப்போ ஆண்டோடைய கரத்தில் நான் இருக்கிறேன் அப்படின்னா நம்ம யார் சொல்ல முடியும்? நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறேன், என் மனைவி கணவருக்கு கீழ்ப்படுகிறாங்க, பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறாங்க, அப்புறம் எஜமானுக்கு வேலைக்காரர்கள் கீழ்ப்படுகிறாங்க, நாம் எல்லாருமே சபைக்கு கீழ்ப்படுகிறோம், உங்கள் மேய்ப்பருக்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா. இதெல்லாம் நடந்தால் தான் அவருடைய கைவசத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? கைவசமாக இருக்கிறார்கள். மத்தேயு 10:41 வாசிக்கிறோம். தீர்க்கதரிசி என்ன நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கேற்ற பலனை அடைவான். தீர்க்கதரிசிக்கேற்ற பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமானுக்கேற்ற பலன் அடைவான். நீதிமானுக்கேற்ற பலனை அடைவான். அல்லேலூயா. நம்ம எல்லாம் நீதிமான் ஆயிட்டா நம்மோட ஒரு கூட்டம் என்ன செய்யும்? நம்மளை பார்த்து ஏற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமானுக்கேற்ற பலனை அடைவான். இப்போ நீதிமானாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய பலன் எங்க அவங்களுக்கும் கிடைக்குது. அல்லேலூயா. நம்ம நீதிமானாக இருந்தால் நம்முடைய பலன் யாருக்கு உண்டாகுது? நம்மை பார்த்து 10 பேர் ஏற்றுக்கணும், அவங்கள என்ன ஆயிடுறாங்க? நீதிமானுக்கேற்ற
பலனை அடைவான். அல்லேலூயா. ரோமர் 8:30 வாசிக்கும் போது, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஆமாம், ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அவர்கள் என்ன செய்கிறார்? ஆண்டவர் யாரை அழைக்கிறாரோ அவர்களை கர்த்தர் என்ன பண்ணுறார்? அவரே நீதிமான் ஆக்கி விடுகிறார். ஹல்லேலூயா. நமக்காக அவர் என்ன செய்தார்? நம்மை நீதிமானாக ஆக்குவதற்காக அவர் நம்முடைய அக்கிரமங்களை, பாவங்களை, மீறுதலை எல்லாம் அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. நம்முடைய எல்லா சாபங்களையும் தரித்திரத்தையும் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். நம்மெல்லாம் எப்படி இருக்கணும்? நீதிமான்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்தது யாக்கோபு 2:21 வாசிக்கும் போது, நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். ஹல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே ஆபிரகாம் எப்படி நீதிமானாக்கப்படுகிறான்? கிரியினாலே. ஏன் அப்படி சொல்லுங்க பார்க்கலாம்? இவர் நியாயப்பிரமாணத்துக்கு முன் வந்தவர். ஹல்லேலூயா. மனசாட்சி காலத்தில் தான் இவர் வாழ்ந்தவர். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இவரையே அழைக்கும் போது எப்போ அழைக்கிறாரு? அப்போ நியாயப்பிரமாணம் உலகத்தில் என்ன பண்ணல, இன்னும் வரலை. ஹல்லேலூயா. நோவா காலத்துலேருந்து அப்படியே வராங்க. நோவா காலத்துக்கு நோவாக்கு 3 பிள்ளைகளை பிறக்கிறாங்க. அதில் ஒரு பிள்ளை தான் யார்? சேம். 2வது யாபேஸ், 3வது காம். இதில் 3 பேரில் எந்த கோத்திரத்திலேருந்து வராரு ஆபிரகாம்? சேமுடைய கோத்திரத்திலேருந்து அவர் வெளிப்படுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் அங்கேருந்து ஆபிரகாமை அழைக்கிறாரு. அதை அழைத்த பிறகு என்ன செய்கிறாரு? ஆபிரகாமுக்கு ஒரு மகனை கொடுக்குறாரு. கொடுத்தாரு இல்லைங்களா? அதான் ஈசாக்கு. அந்த ஈசாக்கு கொண்டு போய் என்ன பண்ணுறாரு? பலி செலுத்தும் போது தான் என்ன சொல்கிறாரு? கிரியினாலே, அங்கே போட்டு என்ன படுகுது? கிரிகளினாலே அல்லவோ நீதிமாக்கப்பட்டான். அப்போ கிரியினாலே யார் நீதிமானாக்கப்பட்டது? அப்படி நமக்கு ஆண்டு சொன்னாரா? நம்ம பிள்ளைங்களாம் கொண்டு போய் பலி செலுத்து, அப்போ நீங்கள் நீதிமானாக்குன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஆனால் அந்த காலகட்டத்தில் ஆண்டவர் என்ன செய்தார்? ஆபிரகாம் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருந்தது அவனுக்குள்ளே. என்ன இருந்தது? விசுவாசம். அந்த யாக்கோபு 2:24 வாசிக்கிறோம். ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. பாருங்க, விசுவாசத்தில் மாத்திரம் இல்லை, விசுவாசத்தில் நீதிமான் ஆகலாம். 2வது கிரியினாலே நீதிமானாக்கப்படலாம். அப்போ எப்போ விசுவாசம் வருது? ஆபிரகாமுக்கு பிறகு தான் என்ன பண்ணுது? விசுவாசம் ஆயத்தமாக்கி கொண்டே வருது. அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தின்படி நம்ம பார்க்கும் போது எல்லாம் விருத்த சேதனத்தினால என்ன பண்ணுறாங்க? நீதிமானாக்கப்படுகிறாங்க. என்ன எதனால? விருத்த சேதனம் பண்ணும்போது தான் அவங்க நீதிமான். ஆனால் விசுவாசம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது அது என்ன பண்ணுது? விசுவாசத்தினால் நீதிமான் ஆக்கப்படுவாங்க. ஆமாம், முதலாவது எப்படி? கிரியினாலே நீதிமான். அல்லேலூயா. அங்கே வாசிக்கிறோம் ரோமர் 2:13, நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல. நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே என்ன பண்ணுவாங்க? நீதிமானாக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டாச்சு கரத்தில், அதன்படி செய்யணும். 10 கட்டளை அப்படியே செய்யணும். அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தில் என்ன பண்ணார் ஆண்டவர்? 10 கட்டளை கொடுத்தாரு. அந்த 10 கட்டளையின்படி வாழ்ந்து காட்டினா தான், அதை அப்படியே செய்தால் தான் என்ன பண்ண முடியும்? நீதிமான்களாக்கப்படுவார்கள். அல்லேலூயா. அதான் கலாத்தியர் 5:4 வாசிக்கிறோம். நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தினால் சிலங்க என்ன பண்ணுறாங்க? நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு என்ன பண்ணிடுறாங்க? பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நான் நியாயப்பிரமாணத்தில் ஆயிடுவேன் அப்படின்னு நினைக்கும் போது தான் என்ன பண்ணுறாங்க? கிருபை நின்று விடுறாங்க சிலவங்க. புதிய ஏற்பாட்டில் வந்து கூட நியாயப்பிரமாணத்தின்படி வாழ ஆசைப்படுறாங்க சிலவங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு ரோமர் 3:30, விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாகவும் நீதிமான்கள் ஆக்குகிற தேவன் ஒருவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசத்தினாலும் விசுவாசத்தின் மூலமாகவும். அல்லேலூயா. 2 காரியத்தை ஆண்டவர் சொல்கிறாரு. ஒன்று விசுவாசத்தினாலும்.
ஒருத்தர் விசுவாசத்துக்கும் போது அவங்கள ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நீதிமானாக்கி விடுறாரு. அதே விசுவாசத்தின் மூலம் அப்படியே விசுவாசத்திலே நீங்கள் வளர்ந்து வரும்போது, அந்த விசுவாசத்தின் மேல் விசுவாசம் நீங்கள் பெற்றுக்கொண்டே வரும்போது நீங்கள் என்ன மாறுறீங்க? நீதிமானாக்கப்படுறீங்க. அல்லேலூயா. ரோமர் 3:24. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். பாருங்க, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நம்ம எல்லாம் என்ன மாறிடுறோம்? நம்ம எல்லாம் நீதிமானாக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. தீத்து 3:6 வாசிக்கும் போது, அப்படி நாம் நீதிமானாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திராகத்தக்கதாக. அல்லேலூயா. பாருங்க, அங்கே என்ன சொல்றாரு? தமது கிருபையினாலே நாம் என்ன பண்ணுறோம்? நீதிமாக்கப்படுகிறோம். அடுத்ததாக நாம் கலாத்தியர் 3:8 வாசிக்கும் போது, மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் உன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு விசுவாசமாய் முன்னறிவித்தது. ஹல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகள் என்ன பண்ணுறாரு? நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் உன்னாக கண்டது. அல்லேலூயா. அப்போ புறஜாதிகள் மக்கள் எப்படி? ஆண்டவராக இயேசுவை இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் என்ன பண்ணுறோம்? அறிக்கை செய்கிறோம். அல்லேலூயா. அப்போது கர்த்தர் நம்ம என்ன பண்ணுறாரு? நீதிமான்கள் ஆக்குறாரு. அல்லேலூயா. கலாத்தியர் 2:15 வாசிக்கும் போது, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளானோம். அல்லேலூயா. கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நம்ம எல்லாம் ஆயிட்டோம் நீதி. அங்கே மேலே என்ன சொன்னார்? விசுவாசத்தினால புறஜாதிகளை நீதிமானா மாற்றுகிறாரு. இரண்டாவது, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால. அப்போ எப்படி? அங்கே மேலே சொல்ல தேவன் விசுவாசத்தினால புறஜாதிகளை நீதிமானாக்குறாரு. ஆனால் இங்கே சொல்கிறாரு, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகள் ஆகணும். அல்லேலூயா. அப்போ விசுவாசிகள் ஆனவனே எப்படி ஆகணும்? கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம். அல்லேலூயா. அங்கே எபிரேயர் 10:38 வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பாருங்க, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது என்கிறார். அல்லேலூயா. அப்போ விசுவாசத்தினால் நீதிமான் என்ன பண்ணுவான்? பிழைப்பான். ஆனால் பின்வாங்குறதுக்கு என்ன இருக்குது? சான்ஸ் இருக்குது. அல்லேலூயா. உன் விசுவாசம் குறையும் போது நீ பின்வாங்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் விசுவாசம் எப்படி வருது? விசுவாசம் கேள்வினால் வருகிறது. அல்லேலூயா. கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வருகிறது. அப்போ தேவனுடைய வசனத்தை நீங்கள் அணுதுன்னு உங்களுடைய வாழ்க்கையில் இங்கே தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? வேதத்தை தேடி ஆராய்ந்து தியானிக்கக்கூடிய அந்த தன்மையில் நம்ம உள்ளே வந்துடுறோம். அல்லேலூயா. பிதா சொன்னார், என் வேத வசனங்கள் என்ன பண்ண? தேடி வாசி சொன்னார். நம்ம கீழ்ப்படியணும். குமாரனாக இயேசு சொன்னார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்க சொன்னார். நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அப்புறம் பரிசுத்தாவின் சொன்னார், வேத வாக்கியங்களை தியானம் பண்ணி பாருங்கன்னா தியானம் பண்ணணும். அப்போ இந்த 3 பேருக்கு நம்ம கீழ்ப்படியும் போது இந்த விசுவாசத்தில் என்ன பண்ணுறோம்? விசுவாசம் அந்த வசனங்களை கேள்விப்பட உங்கள் காதலில் கேள்விப்படணும். கேள்வி எங்கே வருது? காதலை. நீங்கள் வாயை திறந்து தினந்தோறும் ஒரு அதிகாரத்தை உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? தினந்தோறும் எடுக்கணும். எத்தனை பேர் எடுக்கிறீங்க ஒரு அதிகாரத்தை? டெய்லி ஒரு நாள் ஒரு அதிகாரத்தை எடுத்து நான் தேடுகிறேன், என் பிதா சொன்னாரே, என் பிதாவுக்கு நான் கீழ்ப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி, நான் பிதாவின் சொல்லின்படி ஏசாயா 34:16 நான் கர்த்தருடைய புத்தகத்தை தேடி வாசிக்கிறேன். அதை தேடி வாசித்ததில் அதை கண்டுபிடித்து அதை நான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் 5:39 வேத வாக்கியங்கள் ஆராய்ந்து பாருங்க சொன்னாரே, கண்டுபிடித்ததை நான் ஆராய்ந்து பார்க்கிறேன். நான் ஆராய்ந்து பார்த்ததை என் பரிசுத்த ஆவியானவர் சொன்னாரே, அவைகளை தியானம் பண்ணி பாருங்கள். அப்பொழுது நான் தியானம் பண்ணி பார்த்தேன். தியானம் பண்ணும்போது அந்த வார்த்தை என் ஆவியிலும் என் இரத்தத்திலையும் என் ஆத்துமாலையும் பாய்ந்து ஒரு நல்ல மரமாக, கனி கொடுக்கிற மரமாக, நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனி கொடுக்கிற மரமாக நான் செய்வதெல்லாம் வாய்க்கின்று. அப்படி யாராவது இருக்கிறீங்களா? கரங்களை உயர்த்தி, நான் சொன்ன மாதிரி செய்கிறேன், ஆண்டவர் சொன்ன மாதிரி நான் கீழ்ப்படிந்து செய்ய மட்டும் கரங்களை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். யாருமே இல்லை. அல்லேலூயா.
நீங்களே உங்களுக்கே இவ்வளோ வசனம் சொல்லி செய்யலைன்னா இந்த வசனம் அறியாத எத்தனையோ சபைகள் இன்றைக்கி என்ன பண்ண நிர்வசனம் வாங்கி கொண்டிருக்குது. அல்லையா? அதாவது சபைக்குள்ளே வசனம் இல்லை அப்படின்னா அந்த சபை என்ன பண்ணாது, வளராது. அந்த வசனத்தை கையில் கொடுத்த அரிசியை என்ன பண்ணியிருக்கணும், ஒரு புட்டு சுடணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அந்த அரிசியை வச்சு கண்ணில் அப்படியே பார்த்துனே இருந்தால் என்ன பண்ண, அப்படி புட்டு வந்துடுமா? புட்டே வா சீக்கிரமா அப்படின்னு சொன்னால் வருமா? வராது. என்ன செய்வோம், அரிசி என்ன பண்ணுறோமா, ஃபஸ்ட்டு இதெல்லாம் யார் சொல்லி தந்தது? ஊற வைக்கணும், காய வைக்கணும், மிஷினில் அரைக்கணும், அவரை கொண்டு வந்து என்ன செய்யணும், இதெல்லாம் யார் சொன்னது? அந்த அறிவு இருக்குது. ஆனால் இந்த அறிவு ஏன் இல்லைன்னா பிசாசு இந்த அறிவு என்ன பண்ணாடி உனக்குள்ளே வராதபடிக்கு என்ன பண்ணிடுறான், இந்த அறிவு வராதபடி தடுத்துருவான். நீ அது வயிற்றுக்கு மட்டும் பார்த்துக்கோ, புரியுங்களா? வயிற்றுக்கு நீ என்ன பண்ணு, வயிறு உணவுக்கும் உணவு வயிற்றுக்கும் இருக்கிறது. அல்லையா? சரீரத்துக்கு உடை, அப்புறம் வயிற்றுக்கு ஆகாரம். இது ரெண்டுத்தையும் ஆண்டு ஒழிப்பாருன்னு வசனம் இருக்கிறது. ஆனால் நீ மேலானவைகளை தேடினியா அப்படின்னு கேட்பாரு. என்ன கேட்பாரு? இதே நாடி தேடுகிறியே, நீ உலகமெல்லாம் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மா நஷ்டப்படுத்தினா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆகாரத்தையும் உணவு கொண்டு வர. ஆகாரத்தையும், ஆகாரம் எதுக்கு? வயிற்றுக்கு இல்லை, சரீரத்துக்கு என்னது, நம்ம உடை. அல்லேலூயா? இதே ஞாபகத்தில் இருக்கக்கூடாது. உலகத்தில் நம்ம அதெல்லாம் செய்யணும். அப்போ அந்த அரிசியை போல இருந்தால் தான் அந்த வசனம். இந்த வசனம் உன் கையில் எடுத்து இதை தேடி அப்படியே வேதத்தை எடுத்துக்க என்ன பண்ணணும், தேடணும். வேதத்துக்குள்ளேயே போய் தேடணும். இயேசுவை எங்கே தேடணும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியங்களும் தேடுங்கள். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் போய் நம்ம தேடணும். தேவனுடைய ராஜ்யத்தின் வசனங்களை சத்தியங்களை போய் தேடணும். பைபிளில் இருக்கிறது. பைபிளில் 3 ராஜ்யத்துக்குரிய வசனம் இருக்கிறது. ஒன்று தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய இருக்கிறது, இரண்டாவது மனுஷனுடைய ராஜ்யத்துக்குரிய இருக்கிறது, மூன்றாவது பிசாசன் ராஜ்யத்துக்குரிய வசனம் உள்ளே உட்காந்து இருக்கிறது. அதில் இருக்கிற தேவனுடைய ராஜ்யத்தை இயேசு சொன்னால் தேடி பாருங்கள். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் போது அவர் சொல்கிறாரு, தேவனுடைய ராஜ்யத்துக்குள் என்ன இல்லை, புசிப்பும் குடிப்பும் அல்ல. அது எதை உண்டாக்குறது? தேவனுடைய ராஜ்யத்தில் என்னமா இல்லை, புசிப்பும் குடிப்பும் அல்ல. அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவியில் உண்டாகிற சந்தோஷம் இருக்கிறது. ஒரு மனுஷனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவனுடைய இருதயத்தில் முதல் வர வேண்டியது என்ன? அது ஆவியில். அவன் ஆவியில் என்ன இருக்கணும்? சந்தோஷம் இருக்கணும். அவன் ஆவியில் என்ன பண்ண, நம்முடைய ஆவியில் எப்போதும் சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னார் பாருங்கள். அப்போ எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும்னா உன் ஆவியில் என்ன இருக்கணும் சொல்லுங்கள்? தேவனுடைய ராஜ்யம் இருக்கணும். அல்லையா? தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சத்தியம் இருக்கணும். உள்ளே போய் எடுத்து போய் வச்சா தான் தேவனுடைய ராஜ்யத்து சத்தியம் வரும். அல்லையா? பரலோகத்தை வந்து நம்ம வீட்டில் வைக்கணும். என்ன செய்யணும்? பரலோகத்தை கொண்டு வந்து நம்ம வீட்டுக்குள்ள எப்படி வைக்கிறது? எப்படி வைப்ப? எப்போதும் குடும்ப ஜெபம் நடத்தினா தான் பரலோகம் ராஜ்யம் எங்கே வந்துடுது? வீட்டுக்குள்ளே வருது. அப்போ பரலோக ராஜ்யம் வீட்டுக்குள்ளே எப்படி வருது? நீ குடும்ப ஜெபம் நடத்துகிற பாருங்க, அப்போ வருது. அல்லையா? நீ தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெபம் நடத்துகிற பாருங்க, அப்போனா வருது, அந்த சந்தோஷம்லாம் வந்துடுது. அல்லையா? அப்போ குடும்ப ஜெபம் நடத்தும் போது என்ன வருது? சமாதானம் வருது. தனிப்பட்ட வாழ்க்கையில் நீ வேதத்தை எடுத்து தியானித்து ஜெபம் பண்ணால் உனக்கு சந்தோஷம் வருது. புரியுங்களா? நீ வெளியே போகும்போது அந்த நீதி வெளிப்படுகிறது. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நீ பேசும்போது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய அந்த நீதி என்ன பண்ணோம்? வெளியே வருகிறது. அல்லையா? இன்றைக்கி தேசத்தில் நீதி ஏன் இல்லை? தானியேல் நீதிமானாக இருந்தான், யோசேப்பு நீதிமானாக இருந்தான். அப்போது யோசேப்புடைய காலத்தில் அவன் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறான். யோசேப்பு எங்கே இருக்கிறான்? ஃபஸ்ட்டு அவன் வீட்டுக்குள்ளே இருந்தான். தன் அண்ணன் தம்பிகளை போய் பார்க்க போனான். அண்ணன் தம்பியெல்லாம் என்ன செய்தாங்க? அநீதி செய்தாங்க. அவனை தூக்கி எங்கே போட்டாங்க? குடையில் போட்டாங்க. இப்போ அவன் என்ன பண்ணிட்டான்? அவனை தூக்கி 20 வெள்ளி காசுக்கு விற்றுட்டாங்க. இதெல்லாம் அநீதியா நீதியா? அநீதி. ஆனால் அவனுக்குள்ளுக்கிற நீதி அப்படியே இருக்குது. இல்லையா? அவன் அநீதிமானா மாறல, ஆனால் அவனுக்குள்ள நீதி இருந்தது. அந்த நீதியோடு ஒரு எகிப்தில் போத்திபார் வீட்டுக்குள்ளே போய் சேர்றான். ஒரு வேலைக்காரனை ஆக்கி விட்றாங்க. குடும்பத்தில் அவனை செல்ல பிள்ளையாக அவங்க அப்பா என்ன பண்ணார்? வளர்த்தாரு. அந்த பிள்ளைக்கூட அவங்க அப்பா எப்பவுமே அவனுக்கு ஒரு வஸ்திரத்தை உடுத்தி எப்போதும் அழகு பார்ப்பார். இப்போ ஒரு அழகுள்ள பிள்ளை எங்கே போய் ஒரு வீட்டில் வேலை செய்யணுக்குது. அல்லையா?
அப்போ அவன் அந்த வேலை செய்யும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான். ஐயோ நான் வேலை செய்கிறேனே அப்படின்ட்டு அந்த வேலையை விட்டு ஓடியே இருப்பான். அந்த வேலையை சகித்துக்கணும். அல்லேலூயா. அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது அனாதையாக போய் நிற்கிறான். இப்போ அந்த வீட்டுக்குள்ளே யாராக இருக்கிறான்? அவன் வேலைக்காரனாக இருக்கிறான். ஆனால் அவன் வீட்டில் என்ன வந்தான்? செல்ல பிள்ளையாக இருந்தான். அவன் மேலே வர்ணங்களுடைய வஸ்திரம் தரித்து கொண்டிருந்தது. அடுத்தது அவன் அந்த பிள்ளைக்கு என்ன வேணாலும் அவங்க அப்பா என்ன பண்ணார்? கொடுத்தாரு. ஹல்லேலூயா. அப்போ எல்லாமே ஆண்டவர் கொடுத்தாரு இல்லையா அவங்க அப்பா. ஆனால் அந்த ஒரு வீட்டில் போய் அவன் வேலைக்காரனாக இருக்கும்போது அந்த வேலைக்காரன் நினைவில் அவன் மனசில் எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்கம்மா? இந்த வீட்டில் அவன் வேலைக்காரனாக இருக்கும்போது அவன் மனசு சந்தோஷப்பட்டிருக்குமா? அவன் வேதனைப்பட்டிருப்பானா? எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பான். ஆனால் அவனுக்குள்ளே என்ன இருந்தது? நீதி அவன் விடலை. என்னது? நீதிமான் என்ற அந்த சுபாவத்தை அவன் விட்டு போகலை. அல்லையா? அவன் அந்த வீட்டுக்குள்ளே அப்படியே நீதியே செய்தான். அந்த எஜுமான் சொல்கிற வார்த்தைகளாம் கீழ்ப்படிந்திருந்தான். ஒரு நாள் அந்த போத்திபாருடைய மனைவி என்ன பண்ணாங்க? தப்பான எண்ணங்கள் அவங்களுக்குள்ளே வந்ததுனால இந்த யோசேப்பு எப்படியாவது பாவத்துக்களை தள்ளணும் அப்படின்னு நினச்சான். ஆனால் அவனுக்குள்ள இருக்கிற நீதி என்ன பண்ணிச்சு? கிரியை செய்தது. அல்லையா? அங்கேருந்து அவன் தப்பிக்கப்பட்டு ஜெயிலுக்கு போகிறான். ஜெயிலில் போய் என்ன பண்ணுறான்? அவன் அங்கே அவனோட நீதியை வெளிப்படுத்துகிறான். புரியுங்களா? ஃபஸ்ட்டு ஒரு தண்ணி இல்லாத கிணற்று விடப்பட்டு அங்கே எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பான். ரெண்டாவது ஒரு வீட்டில் வேலைக்காரனாக இருக்கிறான். இப்போ மூன்றாவது ஜெயிலில் என்னவா இருக்கிறான்? ஒரு கைதியாக இருக்கிறான். இப்போ என்ன பண்ணிட்டா? குடியில் இருக்கும்போது என்ன இருந்தான்? குடியில் தூக்கப்படும் போது அனாதையாக மாறினான். ஒரு போத்திபார் வீட்டில் போகும்போது வேலைக்காரனாக மாறினான். ஒரு ஜெயிலில் போகும்போது அவன் என்ன மாறினான்? கைதியாக மாறினான். இப்போ அது மாதிரி நம்மளை வழி நடத்தினா யாராவது அவனை ஏற்றுமா? ஆண்டோடைக்கு சித்தமான ஆண்டோடைய பிள்ளையை அவர் மாற்றத்துக்கு ஃபஸ்ட்டு நம்மளை எங்கெங்கே போடுறாரு? கிணற்றில் போடுவார். ஃபஸ்ட்டு அங்கே நீ கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பார். அங்கே நீ ஒன்றால் முடியல, புரியுங்களா? அங்கே நீ சண்டை போடுற அப்படின்னா அவன் அந்த கிணத்துல போனால் அவனை என்னை தப்பிச்சு வச்சுருங்க, நான் அவன் காலில் விழுந்துடுறேன்னு சொல்லி தான் அவன் என்ன பண்ணிட மாட்டான்? எங்கேத்துக்கு போயிருக்க மாட்டான். அப்போ முதல் தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஒரு உருவாக்கணும், கரெக்டான ஸ்டாண்டர்டாக வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு குடியில் போடுவார். அல்லேலூயா. அந்த குடியில் நீ என்ன பேசுகிற? நீ ஆண்டவரை திட்டுறியா, இல்லை மக்களை திட்டுறியா, இல்லை அதை சகிக்கிறியா அப்படின்னு பார்ப்பார். அதால் சகிக்க முடியல. அப்போ அடுத்த ஸ்டேஜில் என்ன பண்ண முடியாது? உன்னால் போக முடியாது. அவ்வளோதான், அங்கேயே ஸ்டாப் பண்ணுறாரு. அவங்கள ஊழியத்துக்காக பயன்படுத்த முடியாது. ரெண்டாவது எங்கள் ஆண்டவர் எங்கே போகிறாரு? ஒரு வேலைக்காரனாக விடுவார். அந்த இடத்துல நீ எப்படிங்கன்னு பார்ப்பார். அங்கே நீ ஜெயிச்சிட்னா சொல்கிறாங்க பாருங்கள், இந்த வேலைக்காரன் எப்போ என் வீட்டில் காலை வச்சானோ என் வீடு ஆசீர்வதிக்கப்படுகிறது சொன்னாங்களே இல்லையா? அவன் வேலைக்காரன் தான், ஆனால் அவன் நிமித்த குடும்பத்தை என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. அப்போ ஒரு ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை எப்படி உருவாக்குறாரு? அங்கேருந்து அவன் தூக்கின்னு போய் எங்கே போடுறாங்க? இப்போ ஜெயிலில் போடுறாங்க. ஜெயிலில் போட்டிருக்கு. நம்ம என்ன சொல்லுவோம்? ஐயோயோ இதுக்கு மானமாக போயிடும், எங்களுக்கு வெக்கமானலாம் வந்துடும், நான் என்ன செய்யுது, நான் ஜெயிலில் இருக்குன்னு நான் என் வீட்டில் எப்படி வாழ்ந்தேன் நான், அல்லேலூயா. ஆனால் பாருங்கள், யோசேப்பு எங்கே போட்டிருக்கிறாங்க? ஜெயிலில் இருக்கிறாங்க. ஜெயிலில் இருக்கும்போது எப்படி இருந்தார்? கைதியாக இருந்து அங்கே சொல்கிற வேலை என்ன பண்ணாரு? செய்ததுனால கர்த்தர் அந்த இடத்துலேருந்து என்ன பண்ணுறாரு? அவனுக்கு வேறு வஸ்திரம் தரிக்கிறாங்க. குடியில் இருக்கும்போது வேறு வஸ்திரம், வீட்டில் இருக்கும்போது வேறு வஸ்திரம், அப்புறம் ஜெயிலில் இருக்கும்போது வேறு வஸ்திரம். ஆனால் அவனை கொண்டு போய் சிங்காசனத்தில் கொண்டு போய் வைக்கிறார் ஆண்டவர். ஒரு சிங்காசனத்துக்குள்ளே நுழைவதற்கு இப்போது தேசத்தையே ஊழியம் செய்கிறான். அல்லேலூயா. தேசமே அவன் கையில் வந்துச்சு பாருங்கள். அப்போ கர்த்தர் ஒரு மனசை உயர்த்தினா ஃபஸ்ட்டு உன்னை கர்த்தருடைய கரத்தில் நீங்கள் ஒரு களிமண்ணாக இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட நீ சொல்லணும், ஆண்டவரே உன் சித்தத்தின்படி என்ன செய்யுங்க, உன் சித்தத்தின்படி என்னை வணைந்து கொள்ளுங்க. நம்ம என்ன சொல்கிறோம்? ஏன் சித்தத்தின்படி செய்யுங்கன்னு கேட்டால் தான் ஆனால் என்ன பண்ண முடியாது? ஊழியக்காரனை எழுப்ப முடியாது. அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய கரத்தில் நம்ம என்ன செய்யணும்? அவருடைய கரத்தில் களிமண். ஆண்டோடைய சித்தத்தின்படி என்ன செய்யுங்க? சித்தத்தின்படி என்னை வணையும் ஆண்டவரே, சித்தத்தின்படி என்னை வணைங்க, ஒரு நல்ல நீதிமானாக. அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய கரத்தில் நாம் இருந்தோம்னால் ஒரு நல்ல நீதிமானாக கர்த்தர் என்ன பண்ண உருவாக்குவார். உருவாக்க மாட்டாரா? உருவாக்குவார். நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம கர்த்தருடைய கரத்தில் இருந்து ஆசைப்பட மாட்டோன்றோம்.
புரியுங்களா? நான் ஏதோ ஒன்று செய்தணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். நான் எதுவும் செய்ய முடியாது, யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. அல்லையா? ஃபஸ்ட்டு நம்ம கர்த்தருடைய கரத்தில் களிமண்ணாக இருக்கணும். களிமண் எப்படி இருக்கும்? எப்படிமா இருக்கும்? சொல்லுவதெல்லாம் அது என்ன பண்ணுது? அந்த எஜமானி என்ன சொல்லுதோ அதுக்கு அது ஒத்து கொடுக்கும், கீழ்ப்படியும். அல்லையா? இல்லைங்க நான் பாத்திரம் செய்ய போகிறேன், ஒரு பானை செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் நினச்சா, இல்லை நான் செய்ய மாட்டேன் சொல்லாது. அந்த களிமண் எப்படி இருக்கணும்? ஆண்டவர் எதை செய்ய விரும்புகிறாரோ அதுக்கு ஆயத்தமாகணும். அல்லையா? நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? வருகைக்கு நம்ம ஆயத்தமாகிறோமா? வேதத்தை ஆண்டவர் எழுதி கொடுத்தாரு, தேடுகிறோமா? சும்மா அப்படி பைபிள் படிக்கிறது, அப்புறம் கர்த்தர் எதனா வாக்குத்தத்தம் கொடுத்தா பார்க்குறோம், ஏசப்பா இந்த வாக்குத்தத்தை எனக்கு நிறைவேற்றும், இப்படி குழந்தைங்களை மாதிரி ஜெபம் பண்ணிவிட்டு அப்படியே காலத்தை ஓட்டின்னு இருக்கிறோம். அல்லையா? வசனத்தை கொடுத்தார் நம்ம கையில், அந்த வசனத்தை என்ன செய்யணும்? அதை இரவு பகலமாக தேடி இருக்கணும். தேடி கண்டுபிடிச்சால் ஒழிய, அங்கே நீதிமொழி 4ஆம் அதிகாரம் 21-22 வாசிக்கிறோம். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. பாருங்க, இந்த வசனத்தை உன் கண்களை விட்டு என்ன பண்ணக்கூடாது? பிரியாதிருப்பதாக. அவைகளை இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். உன் இருதயத்துக்குள் காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் உண்டாக்கும். அல்லேலூயா. ஒன்று நித்திய ஜீவனுக்கு பக்கம் நீ போற, மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை கிடைக்கிறது. இம்மையில உனக்கு ஆரோக்கியத்தை உண்டு பண்ணி தராரு. அல்லேலூயா. ரெண்டுமே ஆசீர்வாதம் நீ பெற்றுக்கொள்கிற அந்த வசனத்தினால. அப்போ தேடி கண்டுபிடிக்காம இருதயத்தில் ஃபஸ்ட்டு காத்துக்கொள்ளணும். அங்கே தான் கண்டுபிடிக்கிற வேலை இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுறோம்? எங்கே கண்டுபிடிக்கிறோம்? மேலேயே அப்படி பார்த்துட்டு ஏதாவது நமக்கு தெரிஞ்சதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்றோம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறேன்? எங்கே கண்டுபிடிக்கணுமா? இருதயத்தில் வைத்து அதை தான் அங்கே தான் தியானம் ஆரம்பமாகுது. அல்லேலூயா. அவங்க தான் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலங்கள் தன் கனியை தருவார்கள். அது சொல்ல பாருங்கள். அந்த வார்த்தை, அந்த வசனம் என் இருதயத்தில் காத்து கொண்டபடினால் என் நடைகள் பிசக்குவதில்லை. அல்லேலூயா. அந்த வார்த்தை என் இருதயத்தில் காத்து கொண்டபடியினால் என் இருதயம் என்ன பண்ணாதான்? பிசகாது. அல்லேலூயா. என் நடைகள் தடுமாற்றம் வராது. அல்லேலூயா. அந்த வார்த்தை என் இருதயத்தில் காத்து கொண்டபடியினால் என்ன செய்ய மாட்டேன்? நான் பாவம் செய்யாதபடிக்கு என்னை காத்து கொண்டேன். அல்லேலூயா. வசனம் இருதயத்தில் இருந்தால் தான் பாவம் செய்யறதுக்கு சான்ஸ் கிடைக்காது. அப்போ முதலாவது இருதயத்துக்குள்ளே வைக்கணும். எங்கே வைக்கணும்? இருதயத்தில் கொண்டு வந்து வைக்கிற வேலை யாருடைய வேலை? பிசாசுடைய வேலையா, ஆண்டோடைய வேலையா, அந்த விசுவாசியுடைய வேலையா? விசுவாசிகள் வேலை. தானாக வார்த்தை உள்ளே வராது. இப்போ வயிற்றில் யாராவது ஒரு 2 கேக் எடுத்து வச்சாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? வாந்தி அடிக்கிறது 2 கேக் வந்து வெளியே விழுது. உடனே என்ன சொன்னீங்க? யாரை எடுத்து என் கையில் நைட்டு படுத்து தூங்கினும் போது வச்சுட்டு போயிடணும் அப்படின்னு நினைப்பீங்க? சொல்லாமல். அப்போ உங்கள் வயிற்றில் யாராவது ஒரு பொருளை எடுத்து வைக்க முடியாது தானே? நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்களே எடுத்து என்ன பண்ணணும்? சாப்பிட்ணும். அது மாதிரி வந்த வசனத்தை எழுதி ஆனோ கையில் கொடுத்துட்டாரு. அவர் ஆண்டவர் என்ன வேலை செய்யணும்? அப்பத்தை பிட்டு கொடுப்பார். அது வாசிக்கு புசிக்கிற வேலை யாருது? அப்போ ஜீவ அப்பன்றது என்னுடைய வார்த்தை. அல்லேலூயா. இந்த ஜீவ வார்த்தையை நீங்கள் என்ன பண்ணல? ஃபஸ்ட்டு பிட்டு எடுக்கணும். தேடுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேடுதுக்கு என்ன சொல்லுவோம்? அவைகளை தேடு எதை குறிக்குதுன்னா ப்ளஸ் குறிக்கிறது. ப்ளஸ் என்ன குறிக்குது? ப்ளஸ். ஒரு அப்பத்தை 2 அப்பமாக மாற்றுவது தான் என்னது? தேடுதல். அல்லேலூயா. அங்கே ஆராய்ந்து பார்ப்பது, அது மல்டிப்ளை பண்ணுறோம். அல்லேலூயா. அந்த மல்டிப்ளை எதை குறிக்கிறது? ஒரு வார்த்தையை 3ஆக பிரிச்சிட்றோம். 3 அப்பமாக மாற்றுறோம். எத்தனை அப்பமா? 3 அப்பமாக மாற்றுறோம். ஒரு அப்பத்தை அப்படியே 3ஆக பிரிக்கிறோம். அதை தான் பகுத்து பிரித்துன்றார் ஆண்டவர். என்ன செய்யணும்? பகுத்து பிரிக்கிற வேலை உங்களுடைய கரத்தில் இருக்கிறது. அப்போ தேடின வார்த்தையை 3ஆக பிரித்து, அது எப்படி பிரிக்கணும்? ஒரு வார்த்தையை பிரிச்சுட்டேன். ஒரு சந்தோஷம் என்ன பண்ணிட்டீங்க? சந்தோஷன்ற வார்த்தையை கண்டுபிடிச்சிட்டிங்க இருதயத்தில். இப்போ இந்த இருதயத்தில் கண்டுபிடிச்ச பிறகு இது எங்கே போனோம்? ஆத்மாவுக்கும் ஆவியில் போய் என்ன பண்ணணும்? வேலை செய்யணும். எங்கே வேலை செய்யணும்? சந்தோஷம். எங்கே சொன்னேன்? உன் ஆவியில் என்ன உண்டாகணும்? சந்தோஷம். இப்போ ஆவியில் சந்தோஷம் உண்டாகிறதுக்கு இது எங்கே இருக்குது? இப்போது அந்த வார்த்தை கையில் இருக்குது. இப்போ கையில் கொண்ட வார்த்தையை போய் இருதயத்தில் வச்சுங்க. இருதயத்தில் தியானம் பண்ணும் போது, புரியுங்களா, இந்த வார்த்தை எங்கே போனோம்? அடுத்தது உன் ஆவியில் ட்ரான்ஸ்ஃபர் ஆனதான் சந்தோஷம் கிடைக்கும். ஆவிக்கு நீ போகாதே எப்படி சந்தோஷம் கிடைக்கும்? அல்லேலூயா. அந்த வார்த்தை ஆவியில் கொண்டு போய் சேர்க்கப்படி யாருடைய வேலை? தியானிக்கும் போது
அந்த வார்த்தை என்ன பண்ணுது? மூணாக பிரிகிறது. என்ன பிரியுது? மூணாக பிரிந்து ஃபஸ்ட்டு ஆவியில் சந்தோஷம் அப்படியே உண்டாகுது. அப்போ இருதயத்தில் சந்தோஷம், அதுக்கு அடுத்தது உன் சரீரத்தில் சந்தோஷம் உண்டாகுதா இல்லையா? ஒரு அப்பந்தான் மூணாக பிரிக்கணும்ல. ஒரு அப்பத்தை மூன்றாக பிரித்து உள்ளே அனுப்புனேன்னா ஆவி ஆத்மா சரீரம் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கும். ஆவியில் உண்டாகிற சந்தோஷம் இருக்கிறது, ஆத்மாவில் சந்தோஷம் இருக்கிறது, அது பிறகு சரீரத்தில் சந்தோஷம் இருக்கிறது. இருக்கா இல்லையா? மூணு சந்தோஷமும் உனக்கு வேலை செய்யும். தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம், தேவனுடைய ராஜ்யத்தினுடைய வசனம், தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சத்தியங்கள் உன் ஆவி ஆத்மா சத்தியத்தில் ஊடுருவி பாயினா அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். தியானம் பண்ணும் போது இது பாயும். புரியுதுங்களா? தியானம் பண்ணும் போது தான் அது பக்கத்து ஒவ்வொரு இடத்துக்கு போகுது. அப்போ இருதயத்தில் கொண்டு போய் முதல் வைத்து அப்புறம் தான் நீ என்ன பண்ண? தியானிக்கணும். புரியுதுங்களா? அப்போ தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி தேடி கொண்டு போய் உள்ளே வச்சு அதை கொண்டு என்ன பண்ண? ஆராய்ந்து பார்க்கணும் ஆவியில். அல்லையா? என்ன செய்யணும்? ஒரு பொருளை வீட்டுக்கு வாங்கின்னு வரீங்க, ஃபஸ்ட்டு தேடி போய் அதை வாங்கினீங்க, வீட்டில் கொண்டு வந்து அந்த பொருளை வச்சுருக்கிறீங்க அப்படின்னா ஒரு நல்ல சேரீயை கொண்டு வந்தீங்க. அந்த சேரீயை எப்படி ஆராய்ந்து பார்ப்பீங்க? தேடி கண்டுபிடிச்சி போய் கடையில் வாங்கின்னு வந்துட்டீங்க. அந்த புடவையை வாங்கின்னு வந்துட்ட பிறகு இப்போ எப்படி ஆராய்ந்து பார்ப்பீங்க? பிரித்து பார்ப்பீங்க. அப்புறம் ஏன் கடையில் பிரித்து பார்க்கலையா? கடையில் பிரித்து பார்த்தா கண்டுபிடிச்சி கொண்டு வந்துட்டீங்க வீட்டுக்கு. கண்டுபிடிச்சிட்டிங்களா? எனக்கு இந்த சேரீக்காக நான் ரொம்ப நாள் யோசிச்சுனதை என் மனசில் வந்துடுச்சு இப்போது. அப்போ அந்த கடையிலேருந்து எங்கே வந்துடுச்சு? கையில் கேஷ் கொடுத்து வாங்கிட்டு வந்து வந்துட்டீங்க. இப்போ அதை கொண்டு வந்து கண்டுபிடிச்சி வீட்டில் வச்சுருக்கிறீங்க. அதை ஆராய்ந்து பார்க்கணுன்னா அதை நான் கல்யாணத்தை கட்டணுமா, இல்லை சர்ச்சுக்கு கட்டணுமா, இல்லை நான் வேறு ஏதாவது ஃபங்க்ஷன் கட்டணுமான்னு என்ன பண்ணுவீங்க? அதான் ஆராய்ந்து பார்க்குறது. அல்லேலூயா. இப்போ ஆராய்ந்து பார்த்த பிறகு தியானிக்கிறீங்க, என்னன்னு சிந்திக்கிறீங்க. அந்த நாள் வருது, எப்போ வரப்போகுது? கல்யாண நாள். அல்லேலூயா. அந்த கல்யாண நாள் எடுத்து கட்டுவாங்க. கட்டுறாங்களே இல்லையா? அதுக்கு பார்த்தா சிந்திக்கிறது, யோசிக்கிறது, நினைக்கிறது. அப்போ அவங்க கட்டும்போது என்ன உண்டாகுது? பெரிய மனமகிழ்ச்சி, சந்தோஷம் வருதா இல்லைங்களா? அப்போ தியானம் பண்ணும்போது எல்லாமே வரும். ஆராயும் போது நீங்கள் அதை என்ன பண்ணுறீங்க? எப்படின்னா செய்யணும். அதான் ஒரு வார்த்தையை ஆராய்ந்து பாருன்னு இயேசு சொல்லிட்டார் இல்லைங்களா? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள்னு சொன்னார். அப்போ நம்ம ஏன் ஆராய்ந்து பார்க்குறதில்ல? ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து நிதானிக்கிறான். அப்போ ஆவிக்குரியவனாக நம்ம இருக்கிறோமா? அதனால தான் நம்ம ஆராய்ந்து பார்க்குறதில்ல. படிக்கிறீங்க பைபிளை, ஆனால் படிக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? படிக்கிறது வேறு, தேடி வாசிக்கிறது வேறு, ஆராய்ந்து பார்க்கறது வேறு. இது தியானத்தின் புத்தகம், இது ஆராய்ந்து பார்க்குற புத்தகம், இது தேடி வாசிக்கிற புத்தகம் அப்படின்னு உங்களுக்கு எப்போ தெரியுதோ அன்றைக்கி தான் இது உங்களுக்கு ஆசிரியத்தை கொண்டு வரும். அது வரைக்கும் உங்களுடைய ஆசிரியத்தை என்ன பண்ண முடியாது? ஆண்டோடைய ஆசிரியத்தை நம்ம மாத்திரை வாங்கின்னு அடிக்கடிக்கு அந்த மாத்திரை பார்க்குறீங்க, சார் வயிற்றில் போடுறீங்க, அது அப்படியே இருக்குது அந்த மாத்திரை. புரியுங்களா? உங்களுக்கு தெரியுது அந்த மாத்திரை போட்ட மாத்திரை அப்படியே இருக்குதுன்னா என்ன செய்ய முடியாது? உடல் ஆரோக்கியம் உண்டாகுமா? உடலுக்கு சுகம் உண்டாகுமா? கொஞ்ச நேரம் அப்படியே தும்புறீங்க, வெளியே அந்த மாத்திரை விழுது, என்ன பண்ணுவீங்க? அந்த வார்த்தை என்ன செய்யணும்? கரையணும். கரைஞ்சி என்ன பண்ணோம்? அதை ரத்தத்தில் கலக்கணும். ரத்தத்தில் கலந்த பிறகு தான் என்ன உண்டாகுது? கால் வலிக்காக வாங்கின்னு வந்தோம். அப்போ அந்த மாத்திரை தலைக்கும் போய் வருது, போவாதா ரத்தத்தில்? அதனால் தலையில் இருக்கிற வலி எடுக்கும். எந்த வலி எடுக்கும்? எதுக்காக வாங்கினீங்க அந்த வலியை எடுத்துரும். புரியுங்களா? கால் வலிக்காக வாங்கிட்டு வந்தால் நீ கண் வலி போதனே எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஆண்டோடைய வார்த்தை உங்களுடைய ரத்தத்தில் கலக்கணும்னா என்ன செய்யணும்? சொல்லுங்கம்மா. ஆண்டோடைய வார்த்தை எங்கே போகுது? முதல்ல இருதயம் எங்கே இருக்குது? ரத்தத்தில் இருக்குதா இருதயம்? சரீரத்தில் இருதயத்துக்கு போதா? ஆத்மா இருதயத்துக்கு போதா? சொல்லுங்கம்மா. இப்போது யாராவது ஒருத்தர் உங்களை சொல்லாத வார்த்தையை சொல்லிட்டாங்க, புரியுங்களா? அப்போ உடனே என்ன உண்டாகுது? உங்களுக்கு டென்ஷன் உண்டாகுது. என்ன உண்டாகுது? டென்ஷன் வருதா இல்லையா? ஏன் டென்ஷன் வந்துச்சு? ஏற்கனவே அந்த வார்த்தை உங்களுக்கு பிடிக்காது. பிடிக்காத வார்த்தையை என்ன பண்ணிட்டாங்க? சொல்லிட்டாங்க. உங்கள் வீட்டுக்காரர் சொல்லிட்டாரு, நீ என்ன தான் உங்கள் வீட்டிலேருந்து வாங்கின்னு வந்த அப்படின்ட்டாங்க. என்ன வரும்? சமாதானம் போவீங்களா? கோவப்படுவீங்க இல்லை? இப்போ ஏன் வந்துச்சு கோபம்? அந்த வார்த்தை என்ன பண்ணுது? ஓடி போய் ஆத்மாவில் போய் சேர்ந்து ஆத்மாவிலேருந்து ரத்தத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ரத்தத்துக்குள்ளே போகும், சூடு உண்டாகுது, கோபம் உண்டாகுது. ரத்தத்தில் தான் என்ன உண்டாகும்? கொதிக்கும். ரத்தம் கொதிக்கும் போது தான் என்ன பண்ணுது? கோபம் வர்றதுக்குன்னு அர்த்தம். இல்லையா? உடனே முகம் மாறிடுது, பேச்சு மாறிடுது, அப்புறம் கை காலெலாம் என்ன பண்ணுது? அசையுது. வேகமாக என்ன பண்ணுறாங்க? ஏதாவது
செய்யணுன்னு ஒரு எண்ணம் வருது, வருதா இல்லைங்களா? அது ஏன் வருது? அந்த வார்த்தை என்ன பண்ணுது? ரத்தத்தில் கலந்துச்சு. புரியுதுங்களா? கேட்ட பிறகு உடனே வரல, கேட்டு என்ன பண்ணாது உள்ளே போய் அதில் டக்கு டக்குன்னு வேலை செய்யுது. ஆனால் ஆண்டோடைய வார்த்தை ஆத்மாக்குள்ளே போய் ஆத்மாவில் தான் அந்த இருதயத்தில் என்ன பண்ணுது? இருதயத்தில் தியானிக்கணும் நடக்குது. எந்த இருதயத்தில்? அப்போ ஆத்மா இருதயம் சரீர இருதயம்னா ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. ஆத்மா இருதயமும் சரீர இருதயம் எவ்வளோ தொலைவு இருக்கும்? இப்போ தாய்க்கும் குழந்தைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ்? ஒரு 10 கிலோமீட்டரில் இருக்கிறாங்க. வயிற்று இருக்கிற குழந்தை ஒன்று இருக்குது, தாய் இருக்கிறாங்க. தாய் சாப்பிட்றது எப்படி குழந்தைக்கு போகுது? நம்ம குழந்தைக்குள்ளே காற்று, அப்புறம் அம்மா சாப்பிட்றது பொருளெல்லாம் எப்படி போகுது? காற்று போகாத குழந்தைக்கு எங்கேருந்து போகுது? டைரெக்டாக குழந்தைக்கு போகுதா இல்லை தாய் வயிற்றுலேருந்து போதா? தாயினுடைய வயிற்றுலேருந்து அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இந்த இருதயமோ குழந்தைக்குள்ள இருதயத்துக்கு என்ன பண்ணுது? ரெண்டுத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி 2 இருதயம் ஒரே டைமில் அட் டைம் வேலை செய்யுது. அல்லையா? குழந்தை இருதயம் வேலை செய்யுது, தாய் இருதயம் வேலை செய்யுது. தாயை தண்ணி குடித்தாங்கன்னா குழந்தைக்கு தண்ணி போகாதா? போவோம். அம்மா சாப்பிட்டானே போகாதா? போவோம். அல்லையா? அப்போ 2 பேரும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கிறாங்க? எவ்வளோ தொலைவில் இருக்கிறாங்க? குழந்தைங்க அம்மா எவ்வளோ தொலைவு இருக்கிறாங்க? அந்த தொப்புள் கொடி எவ்வளோ பெருசாக இருக்கும்? நம்ம தொப்புள் கொடி எவ்வளோ பெருசாக இருக்கும்? காலடி. அப்போ அவ்வளோ சீக்கிரம் 2 பேருக்கும் டச் ஆகுது. சாப்பாடு எல்லாமே, காற்று கீற்று எல்லாம். அது மாதிரி ஆத்மாவும் சரீர இருதயமும் ஒரு பக்கத்தில் இருக்கும். புரியுதுங்களா? என்ன இருக்கும்? ஆத்மாவும் சரீரம் என்ன செய்யும்? ஆத்மாவும் சரீரம் ஆத்மா இருதயமும் சரீரமும் 2 பக்கத்தில் தான் இருக்கும். அல்லையா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? நீங்கள் வார்த்தையை எடுத்து அந்த ஆத்மா இருதயத்தில் போய் அங்கே தியானம் பண்ணும் போது இந்த வார்த்தை என்ன செய்யுது? ஆத்மா இருதயத்திலேருந்து சரீர இருதயத்துக்கு என்ன பண்ணுது? மூவ் பண்ணுது. அல்லையா? ஏன்னா உனக்கெல்லாம் ஆவி இருக்கிறது, ஆத்மா இருக்கிறது, சரீரம் இருக்கிறது. இந்த ஆத்மா இருதயத்திலிருந்து அந்த வார்த்தை தியானிக்கும் போது, அந்த வசனம் தியானிக்கப்படும் போது அதுக்குள்ள இருக்கிற ஜீவ ரத்தம், நம்முடைய வசனம் எப்படி இருக்குதா? ஆவியாகவும் ஜீவனமாக இருக்கிறது. ஜீவனா எப்படி இருக்குது? உயிராக இருக்கிறது, ரத்தமாக இருக்கிறது. அது போய் நம்ம வார்த்தை இருக்கிற அந்த வல்லமை புறப்பட்டு ரத்தத்தில் கலக்குது. அல்லையா? அதே வார்த்தை உன் ஆவியிலும் கலக்குது. புரியுங்களா? அப்போ அந்த வார்த்தை உடையுது. புரியுங்களா? அதனால தான் அங்கே பாருங்கள், 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சாட்சியிடுகிறவர்கள் 3, ஆவி, ஜலம், ரத்தம் என்பவைகளே. பூலோகத்தில் சாட்சி எடுக்கிறவைகள் 3. ஃபர்ஸ்ட் ஆவி, ஜலம், ரத்தம். அல்லேலூயா. அப்போ ஒரு வசனத்துக்குள்ள என்னென்ன இருக்கும்? ஆவி இருக்கிறது, ஜலம் இருக்கிறது, ரத்தம் இருக்கிறது. அல்லேலூயா. இயேசு வார்த்தையினால் தான் உருவாக்கப்பட்டார். கன்னி மரியாளுக்குள்ளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதனால் உருவாக்கப்பட்டார்? அந்த வார்த்தை மாம்சமாகிச்சுல்ல. யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அந்த வார்த்தை மாம்சமாகிச்சு. ஒரு மாம்சமாக உருவாகிறதுக்கு என்னென்ன வேணும்? ஒரு குழந்தை மாம்சமாக மாறத்துக்கு என்னென்ன வேணும்? ரத்தம், ஜலம், ஆவி. இது 3 இருந்தால் தான் ஒரு குழந்தை என்ன பண்ண உருவாகும். புரியுதுங்களா? அப்போ இந்த 3 எப்படி உருவாகுது? ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு ஆண்டவர் பயன்படுத்துகிறது ரத்தம், ஜலம், ஆவி. இது 3 ஒன்றா இருக்கிறது. இது ஒரு மனுஷனுடைய ரத்தத்தில் இருக்கிறது. அல்லையா? ரத்தத்துக்குள்ளே இது 3மே இருக்கிறது. உன் ரத்தத்தில் ஆவி இருக்குதா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறோம்? உனக்குலாம் ஆவி இருக்குதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறோம்? நாடியை தொட்டு பார்க்குறோம். நாடியில் என்ன பண்ணணும்? ஆவி ஓடுதா இல்லையா? ஆவி இருக்குதா, மூச்சு இருக்குதான்னு. ஆவிக்கு மூச்சுன்னு சொல்லுவாங்க, மூச்சுக்கு ஆவின்னு சொல்லுவாங்க. இல்லையா? பிராணன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ரத்தத்துக்குள்ளே ஓடுதுன்னா, நரம்புக்குள்ளே ஓடுதுன்னா அது ரத்தம் ஓடுதா இல்லையா? அப்புறம் கூடவே என்ன ஓடுது? நம்ம ஆவியும் ஓடுது. அப்புறம் என்ன செய்யுது? 3ஆவதுனா ஓடுது, தண்ணீர் ஓடுது. அல்லையா? ரத்தத்துக்குள்ளே எத்தனை லிட்டர் தண்ணி இருக்குதாம்மா? உலகத்தில் சயின்ஸ் படிச்சிருப்பீங்கள, +2லாம் முடிக்கலையா? எத்தனை லிட்டர் தண்ணிப்பா? யூடியூப் பார்த்தா இதெல்லாம் பார்க்க மாட்டீங்க. என்ன பார்ப்பீங்க? அல்லேலூயா. 6 லிட்டர் தண்ணி இருக்கணும். எத்தனை லிட்ரு? 6 லிட்டர் தண்ணி எங்கே இருக்குது? உன் ரத்தத்தில் இருக்குது. அல்லேலூயா. அந்த 6 லிட்டர் தண்ணி அதுக்குள்ளே இருக்குது. யாருக்குன்னா தெரியுமா? ஏன் அது லிக்வராக இருக்குது? எப்படி இருக்குது? ரத்தம் தண்ணி மாதிரி இருக்குதா, கட்டியாக இருக்குதா? தண்ணி மாதிரி. ஏன் தண்ணி மாதிரி இருக்குது? அந்த ரத்தத்துக்குள்ளே தண்ணி இருக்குது. என்ன தண்ணீர்? தண்ணீர் இருக்கிறது. அதே ரத்தத்துக்குள்ளே ஆவி இருக்குதா இல்லையா?
எப்படி தெரியுது? ஆவி இல்லைன்னா தண்ணி என்ன பண்ணாது, இந்த ரத்தம் வந்து கீழே இருந்து மேலே கொண்டு போகாது. புரியுங்களா? அதனால தான் ஆவி போயிடுச்சுன்னா ரத்தம் என்ன பண்ணிடுது, ஸ்டாப் ஆகிடுது. அப்போ ஆவி அதுக்குள்ளே இருக்குது. ரெண்டாவது தண்ணீர் இருக்கிறது, அதுக்குள்ளே மூணாவது என்ன இருக்குது, ரத்தம் இருக்கிறது. அப்போ இந்த ரத்தத்துக்குள்ளே இந்த தண்ணீரும் இந்த ஆவி என்ன செய்யுது, தொடர்ந்து அதை ஓட வைக்குது, ஃபங்க்ஷன் பண்ண வைக்குது, எல்லா வேலையும் செய்யுது. அல்லையா? இப்போ இந்த வசனம் போய் ரத்தத்தில் கலக்கணும். எப்படி கலக்கும்? வார்த்தையிலே என்ன இருக்குது, ஜீவன் இருக்கிறது, அப்புறம் ஆவியாக இருக்கிறது, அப்புறம் ஜலமாக இருக்கிறது. வார்த்தையில் என்ன இருக்குது? யோவான் 6:63 வாசித்தீங்கன்னா, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. பாருங்கள், நான் சொல்கிற வசனம் உங்களுக்கு என்ன இருக்குது, ஆவியாக இருக்கிறது, அடுத்தது ஜீவனமாக இருக்கிறது. அல்லேலூயா. இது நல்லா தெரியணும். ஃபஸ்ட்டு வசனத்துக்குள்ளே ஆவி இருக்கிறது, அடுத்தது ஜீவன் இருக்கிறது. புரியுங்களா? அப்போ இந்த ஆவி என்ன பண்ணுது, அந்த வசனத்தை நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே பாருங்கள், இந்த வசனத்தை எதுவுமே இருதயத்தில் தியானித்தாதான் அதில் இருக்கிற ஜீவன் என்ன பண்ணுது, ஜீவன் எதுக்கு சமம், ரத்தத்துக்கு சமம். அல்லையா? அப்போ அதுக்குள்ளே இருக்கிற அந்த வார்த்தைக்குள்ளே இருக்கிற ஜீவன் புறப்பட்டு போய் எங்கே என்ன பண்ணுது, நம்ம ரத்தத்தில் கலக்குது. அல்லையா? அதில் இருக்கிற ஆவி என்ன பண்ணுது, நம்முடைய ஆவியில் கலக்குது. ஏன் கலக்குது? நம்முடைய ஆவியில் என்ன வேணும், சந்தோஷம் வேணும். அல்லையா? நம்முடைய ரத்தத்தில் கலந்த பிறகு நமக்கு நீதி செய்யணும். என்ன செய்யணும்? நம்ம அநீதிமானாக இருந்தோம், அவருடைய ரத்தத்தை அனுப்பி என்ன பண்ணிட்டார், அவர் நீதிமானாக மாற்றிட்டார்னு ரோமர் 5:9 வாசிக்கிறோம். இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோப ஆக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமே. அப்போ அவருடைய ரத்தத்தினால நம்ம என்ன ஆயிடுறோம், இந்த சரீரம் நீதிமானாக்கி காட்டுது. அல்லையா? அப்போ அவருடைய ரத்தத்தை எடுத்து, அப்போ ரத்தம் எங்கே இருக்குது, ஜீவனாக இருக்கிறது. என்ன இருக்குது? லேவியராகிய 17:14 வாசிக்கும் போது, சகல மாம்சத்துக்கும் ரத்தம் உயிராய் இருக்கிறது. ரத்தம் என்ன இருக்கிறது, உயிராய் இருக்கிறது. பாருங்கள், நம்ம எல்லா மாம்சத்துக்கும் அப்படின்னா மாடு, ஆடு, என்ன உலகத்தில் பறவைகள், மீன்கள், அப்புறம் மனிதர்கள், அப்புறம் யார் இருக்கிறாங்க உலகத்தில், ஊரும் பிராணிகள், எல்லாத்துக்கும் என்ன இருக்குது, ரத்தம் இருக்கிறது. சகல மாம்சத்துக்கும் ரத்தம் உயிராய் இருக்கிறது. ரத்தம் ஜீவனுக்கு சமானம். பாருங்க, ரத்தம் எதுக்கு சமனம், ஜீவனுக்கு. அப்போ அந்த என் வசனங்கள் ஆவியாகவும் ஜீவனமாக இருக்கிறது. அப்போ அந்த ஜீவன் சொல்கிறது எதுனா, ரத்தம் ஜீவனுக்கு சமானம். அல்லையா? இப்போ நமக்கு ரத்தம் டைரெக்டாக பார்க்குறோம், ஆனால் நம்ம ரத்தத்துக்குள்ளே ஆதாமுடைய சுபாவம் ஓடிக்கொண்டிருக்குது. பல சுபாவம் ஓடுதா, சுய சுபாவம் இருக்கிறது, ஆதாமுக்குள்ளே இருக்கிற சுபாவம் நமக்குள்ளே ஓடுது, பிசாசும் சுபாவம் இருக்கிறது. புரியுங்களா? அதனுடைய கிரிகள் நமக்குள்ளே இருக்கிறனால நம்ம என்ன பண்ணுறோம், பிசாசு சுபாவம் தான் பிசாசுக்கு ஏற்ற மாதிரி கோவப்படுறோம், மனுஷ சுபாவம் தான் மனுஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறோம், கோவப்படுறோம். அதே ரத்தத்தில் ஆண்டோடைய சுபாவம் தான், அதே ஆண்டோடைய கோபம் வருது. ஆண்டோடைய கோபம் எப்படி வரும், ஆண்டோடைய கோபம் எப்படி வரும்னா, நீங்கள் பைபிள் படிக்கலை பிள்ளைங்க, ஜோம் இல்லைன்னா கோவப்படுவாங்க. சில தாய் தான் என்ன பண்ணால், எவ்வளோ நேரம் தூங்குப்பா, தூங்கு அப்படின்வாங்க. நல்லா தூங்கு, ஒரு நாள் பரமண்டாக தூங்க போகிற அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, ஆனால் ஃபஸ்ட்டு தூங்குன்னு சொல்லின்னு வருவாங்க. அல்லையா? அந்த பிள்ளைங்களை எழுப்பி 4 மணிக்கு 5 மணிக்கு எழுப்பி அவங்களுக்கு என்ன செய்யணும், நல்லா தாய் புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். 4 மணிக்கு எழுப்பி பிள்ளைங்களை உட்கார வச்சு அவங்க கூட உட்காந்து பாட்பாடி ஜோம் பண்ணி, அதிகாலை என்னை தேடுகிறவன் தாயே 9 மணிக்கு எழுந்தா என்ன ஆகுறது, அதிகாலை என்னை தேடுகிறவனா அவங்க எல்லோரும் எழுப்பணும். புரியுங்களா? எழுப்பி தட்டி கடு சுருளி போட்டு நீங்கள் எழுப்பி எப்படி கொண்டு வந்து நிறுத்துனீங்கன்னா அந்த பிள்ளை என்ன பண்ணிடும், ஏற்ற நேரத்தில் உனக்கு உகந்தையாக மாறிடும். அல்லையா? நம்ம என்ன பண்ணோம், நல்லா தூங்கணும் சொல்லிவிட்டு அப்புறம் ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். அப்படியே போய் 12 வருஷம் ஆயிடுச்சு. அப்புறம் 13 ஆச்சுன்னா அது சொன்னால் கேட்க மாட்டேங்குது. நீங்கள் ஒன்று சொன்னால் அது ஒன்று செய்யுது, அது ஒன்று சொன்னால் நீங்கள் ஒன்று செய்கிறீங்க. அல்லையா? அப்புறம் அந்த பிள்ளை வந்து 18 வயசானதுக்கு என்ன ஆகிடும், கீழ்ப்படியாமைனாலே சொல்லுங்கம்மா இஷ்டத்துக்கு செய்யும். அப்போ பிசாசுக்கு அந்த பிள்ளை பண்ணோம், துன்மார்க்கனுடைய பிள்ளைகளோடு சுத்தம். யாரோட? பாவிகளோட சுத்தம். அது ஆண்ட சொன்ன துன்மார்க்கன் ஆலோசனையில் இப்போ எங்கே நடக்குது பிள்ளை,
அதுக்கு யார் காரணம்? அந்த தாய் தான் காரணம். அல்லையா? அது ஏன் அங்கே போச்சு? அது பாவிகள் வழியில் ஏன் நின்றுக்குது? பரியாசக்காரில் ஏன் போய் உட்காருதுன்னா, நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணல? குடும்ப ஜபத்தில் உட்கார வைக்கலை, தனிப்பட்ட ஜபத்தில் சொல்லித்தரலை, வேதத்தை ஆலயத்துக்கு வரும்போது கூடவே கொண்டு வரல. அல்லையா? எப்படியாவது வேலை வேலை வேலைன்னு சொல்லி ஸ்கூல்னு சொல்லி இப்படியே சொல்லி 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 வசனத்தை விட்டீங்க. இப்போ அந்த பிள்ளை பாருங்கள், எவ்வளோ படிச்சிருந்தாலும் என்ன பண்ண முடியல. திடீர்னு ஒரு நாள் பண்ணிக்குதுங்க, திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணுது, வீட்டை விட்டு ஓடிப்படுதுங்க. அதுக்கு என்ன காரணம்? பெற்று வளர்த்து கடைசியிலே ஆண்டவர் சமூகத்துக்கு போகாமல் அந்த பிள்ளை எங்கே போயிடுது? அப்போ இதுக்கெல்லாம் யார் காரணம்? அந்த தாய்க்கு தான் காரணம். புரியுங்களா? நீங்கள் வேதத்தை நீங்கள் எப்படி வாசிக்கலாம் அப்படி தான் பிள்ளைங்க வாசிக்கும். இவ்வளோ நாள் நீங்கள் பைபிள் கிளாஸில் வந்து எப்படி வேதத்தை தேடி வாசிக்கணும்னு எத்தனையோ முறை இது என்ன பண்ணியிருக்கிறோம், சொல்லாத நாட்களே கிடையாது. ஆனால் நம்ம ஏன் தேடி வாசிக்கலை? பைபிள் என்ன போட்டிருக்கு? தேடி வாசிங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ நம்ம தேடி வாசிக்கணும், அப்புறம் ஆராய்ந்து வாசிக்கணும், அப்புறம் தியானித்து வாசிக்கணும். அப்போ தேடி கண்டுபிடித்து அதை ஆராய்ந்து அதை தியானம் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அது ரத்தத்தில் கலந்து ஆவியில் கலந்து சரீரத்தில் கலக்கும் போது, ஆவி ஆத்ம சரீரத்தை கலக்கும் போது உங்களுடைய ஜென்ம சுபாலம் மறைஞ்சிடுது. அல்லையா? ஒரு விதை போடுறீங்க, எப்படி டக்குனா போட்டுருவீங்க. உங்களோட வீட்டில் வந்து 1 ஏக்கரை நிலம் இருக்குது, வேர்க்கடலை கொடுக்குறாங்க, போய் விதைத்திடுவான்னு. புரியுங்களா? அப்படியே என்ன பண்ணீங்க? தண்ணி பாய்ச்சிட்டிங்க. இப்போ என்ன பண்ணீங்க? விதைகளாம் எடுத்து அப்படியே போட்டு வர்றீங்க. போட்டு வந்து காலையில் போய் பார்த்தா ஒரு விதை கூட மேலே இல்லை. என்ன காரணம்? கொஞ்சம் காகம் வந்து எடுத்துன்னு போயிடுச்சு, கொஞ்சம் எறும்பு வந்து எடுத்துன்னு போயிடுச்சு, எல்லாம் எடுத்துன்னு போயிடுச்சு. காரணம் என்ன? நீங்கள் அங்கே போட்டிங்க. அதே மாதிரி தான் நம்ம போடுற வசனத்தை நீங்கள் மேலேயே வச்சுருந்தீங்கன்னா பிசாசு வந்து என்ன பண்ணிடுறான்? அதை பறித்து கொள்கிறான்று மத்திய 13:19 வாசிக்கிறோம். என்ன செய்து? தேவனுடைய ராஜ்யத்தினுடைய வசனத்தை கேட்குறீங்க, இப்போ சபை விட்டு வெளியே போகும்போது சாப்பிட்டுக்கிட்டு போவீங்க. வீட்டுக்கு போய் சேரத்துக்கு முன்னாடி பிசாசு என்ன பண்ணுவான்? மேல் ஓட்டமாக இருக்குதுல்ல, அதே அந்த வசனம் கேட்ட வசனங்களா அதை வந்து பிசாசு என்ன பண்ணிடுறான்? பொறுக்கி எடுத்துன்னு போயிடுறான், பறித்து கொண்டு போயிடுறான். அப்புறம் நீங்கள் வந்து காலையில் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து இங்கே பாடி துதித்துட்டு அப்புறம் அந்த வசனம் தியானிக்காமல், அந்த வசனத்தை தியானிக்க ஒப்பு கொடுக்காமல், ஆராய்ந்து பார்க்காம, அதுக்காக பிரயாசப்படாமல், எதுவுமே செய்யாமல், அல்லேலூயா, அப்புறம் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரல. அதுக்கு என்ன காரணம்? என்னம்மா காரணம்? போட்ட வசனம் எங்கே இருக்குது? இப்போது இங்கே கேட்ட வசனம் யார்கிட்ட போயிடுச்சு? பிசாசுக்குன்னு அவன் போயிட்டான். அல்லேலூயா. அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஆண்டோடைய வார்த்தை வசனம் இல்லாமனாலே பைபிள் கையில் இருக்குது, ஆனால் வசனம் எங்கே இல்லை? இருதயத்தில் ரத்தத்தில் பாய மாட்டேது, நீதிமான் ஆக்கப்பட முடியும். அவருடைய ரத்தத்தினால் நம்ம என்ன உண்டாகுது? இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நம்ம என்ன ஆகிட்டோம்? நீதிமான் ஆக்கப்பட்டுட்டு ரோமர் 5:9 வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், யாரை அடைச்சாரோ அவர்களை நீதிமான் ஆக்கிறாரு. அப்போ ஆக்கணுன்னா அந்த வசனம் டைரெக்டாக இயேசு ரத்தம் சிலுவையில் அவர் தொங்கி கொண்டிருக்கும் போது அந்த ரத்தம் டைரெக்டாக ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயே வந்துடுச்சு. அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி ரத்தம் சிந்தினார். இப்போ அந்த ரத்தம் எங்கே இருக்குது? அது அன்றைக்கே மண்ணில் வந்து என்ன ஆயிடுச்சு? போயிடுச்சு. ஆனால் இப்போ ரத்தம் என்ன வருது? வார்த்தை தான் ரத்தமாக இருக்குது, ஜீவனாக இருக்கிறது. அப்போ அந்த ஜீவனாகிய வார்த்தையை எடுத்து நீங்கள் உங்கள் ரத்தத்தில் ஓட வச்சு அதான் என்ன பண்ண? ரத்தத்தில் சுபாவம் மாத்திரை மருந்து ரத்தத்தில் கலக்குது, ஆனால் வார்த்தை ஏன் கலக்க முடியாது? வார்த்தை பிசாசு எடுத்துன்னு போயிடுறான். அடுத்த ஸ்டேஜுக்கு போக மாட்டேன்றீங்க. அல்லேலூயா. அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம என்ன பண்ணல? நம்ம தியானிக்கிற என்ற ஒரு ஸ்டேஜுக்கு போகாதனால ஆராய்ந்து பார்த்துட்டு தான் தியானிக்கணும். ஏன் ஆராயிறேன்னா, எப்படி அந்த சேரி நீங்கள் எங்கே கட்டணுன்னு நீங்கள் யோசிக்கிறது போல் அது மாதிரி வார்த்தையை தியானித்து எந்த வார்த்தையை தியானிக்கணுன்றது அடுத்தது தான் உள்ளே போய் அந்த வேலையை செய்யுது. அல்லேலூயா. மாடு நல்லா மேய்ஞ்சிட்டு என்ன பண்ணுது? அசை போடுது. அல்லேலூயா. அசை போட்டால் அந்த புல்லுக்குள்ளே என்ன இருக்குது? புல் எட்டுமே வயிற்றில் கிடக்கணும் மேய்ஞ்சி என்ன பண்ணிச்சு? வயிற்றை நிரப்பிச்சு. மாட்டுக்கு எத்தனை பை இருக்குது? வயிற்றில் சிறுங்கோடையில் எத்தனை இருக்குது? பெருங்கோடையில் எத்தனை இருக்குது? 4 பை இருக்குதா? 2 இருக்குதா? நம்ம இந்த உணவு இந்த சாப்பிட்றதுலாம் எங்கே இருக்குது? அது வயிற்றில் போதில்ல, அதை மறுபடியும் ரிப்பீட் கொண்டு எடுத்து வந்து எங்கே வருது? வாயை கொண்டு வந்து அதில் அந்த புல்லுக்குள்ளே என்ன இருக்குது? பால் இருக்குது, எனர்ஜி இருக்கிறது. அந்த புல்லுக்குள்ளே என்ன இருக்குது? வல்லமை, சக்தி இருக்கிறது. அது என்ன பண்ண? அசை போட்டு அப்படியே அசை போட நைட்டெல்லாம் அசை போட்டு என்ன பண்ணுது? அது எடுத்துமே வேறு பையில் சேர்த்து அங்கே ஜீரணம் ஆகி அதில் இருக்கிற வல்லமை புறப்பட்டு ரத்தத்தில் கலக்குது. காலையில் எழுந்து மாட்டு பால் கறந்து என்ன பண்ணுது? பால் 5 லிட்டரு 6 லிட்டரு நல்லா கொடுக்குது. காய் போட்டு சாப்பிட்றோம், டீ போட்டு. பால் எங்கேருந்து வருது? ஒரு பச்சை புல்லிருந்து
பச்சை புல்லுலேருந்து என்ன பண்ணுது, அது எனர்ஜியாக மாறி அதுக்கு அதுலேருந்து பாலை உற்பத்தி பண்ணி நமக்கு கொடுக்குது. எப்படி ஆண்டவர் பாருங்க, புல்லினாலே பாலை உண்டாக்குறாரு, வார்த்தையில் ரத்தத்தை உண்டாக்குறாரு, அல்லேலூயா, ஜீவனை உண்டாக்குறாரு. அப்போ இதெல்லாம் சும்மா நீங்கள் அப்படியே உட்காந்து யோசிக்கணும், சிந்திக்கணும், நினைக்கணும். அந்த வார்த்தையை மனசுலேயே போட்டு என்ன பண்ணோம், ஆசை போட்டுறதா மனசுலேயே என்ன பண்ணுறா, தியானிக்கிறேன்னா அந்த மனசில் போட்டு அந்த வார்த்தை என்ன பண்ணோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இயேசுடைய வார்த்தை ரத்தமாக இருக்குதுன்னா அப்படி அந்த வார்த்தையே நம்ம யோசிக்கணும், ரத்தத்தை யோசிக்கணும், சிந்திக்கணும். அல்லேலூயா. பைபிளில் வார்த்தையாக தான் இருக்கிறது. இப்போ அதை படித்து நமக்குள்ளே கொண்டு போய் வார்த்தையாக தான் உள்ள போகுது. தியானிக்கும் போது தான் வார்த்தைனா மாறுது, ஜீவனாக, ஆவியாக, ஜலமாக மாறிடுது. அல்லேலூயா. எப்படி அசை போட்ட பிறகு தான் அதுக்கு என்ன மாறுது, பாலாக மாறுது, ரத்தமாக மாறுது, எல்லா வேலையும் அதுக்கு பிறகு தான் அதுக்கு பலனாக மாறுகிறது. அப்போ இந்த வார்த்தையை எடுத்துகிட்டு போய் தியானம்னு எங்கெல்லாம் இருக்குதோ அதை தியானிக்கும் போது தான் நீங்கள் என்ன உண்டாகுது, கனி உள்ளலாம் மாறுறீங்க. என்ன வருதுங்க, அவன் 15:7 வாசிங்க. என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். பாருங்க, நீங்கள் என்னிலும், என்னது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் என்ன செய்யணுமா, நிலைத்து இருக்கணும். அப்படின்னா என்ன, போகவே கூடாது வெளியே. என்னது, கேட்ட வசனத்தை, வார்த்தையை அப்படியே உறுதியாக பிடிச்சிக்கணும். அல்லேலூயா. சில சொல்லுவாங்க, உடம்பு பிடிச்சிட்டா என்ன பண்ணாது, உடம்பு எதனா பிடிச்சா விடுமா, அதுமாரி அது நிலைத்திருந்து உறுதியாக இருக்கும் அதுலேயே. அப்போ அந்த வார்த்தையில் கொஞ்ச நேரம் என்ன பண்ண, நிலைத்து இருக்கணும். அந்த மெசேஜ் கேட்ட மெசேஜில் நீங்கள் 2 நாள் 3 நாள் என்ன பண்ண, வீட்டு குடும்ப ஜபத்தில் போய் இந்த வசனத்தெல்லாம் மறுபடியும் சிந்திக்கிறதுக்கு இது ஆராய்ந்தெல்லாம் பார்க்கணும். அப்போ நிலைத்து இல்லை அப்படின்னா என்ன பண்ண முடியாது, நீங்கள் எதை கேட்டாலும் உங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், கொடுக்க மாட்டார். அப்போ நிலைத்து இருக்கும் போது என்ன உண்டாகுது, 15 அதில் 8 நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால். மிகுந்த கனி எப்படி வந்தது, அந்த வார்த்தை அதுக்குள்ளே நிலைத்து இருந்தது. உங்களுக்குள்ளே நிலைத்திருந்தனால தான் ஆச்சு, அந்த வார்த்தைகளுக்குற கனி என்ன பண்ணுது, இப்போது கனி கொடுக்கலாம் மாறுறீங்க. என்ன பண்ணுறீங்க, கனி கொடுக்குற. அப்போ நிலைத்து வச்சதுனால தான், தியானிக்கிறதுனால தான் அங்கே தான் நிலைத்திறனா என்ன பண்ணும், அங்கே தான் தியானம், உணர்வடி, இதெல்லாம் எல்லாம் வேலை நடக்குது. இப்போ அப்படி நடந்த பிறகு உடனே நீங்கள் என்ன பண்ணுற, மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் மகிமைப்படுவார், என் பிதா மகிமைப்படுவார். அப்போ பிதா எப்போ மகிமைப்படுறாரு, இருப்பீர்கள். பிதா எப்போ மகிமைப்படுறாரு, நம்ம ஆராதிக்கும் போது மகிமைப்படுறாரா, இல்லை நம்ம கனி கொடுக்கும் போது மகிமைப்படுறாரா? அந்த கனி கொடுக்கும் போது தான் என்ன பண்ணாகும், பிதா மகிமைப்படுறாரு. ஐயோ, நான் என் பிள்ளையை அமிச்சனே சிலுவைக்கு, அது போய் என்ன பண்ண, என் பிள்ளை போய் என்ன பண்ண, சிலுவை ரத்தத்தை சிந்தி பாவ மன்னிப்பு உண்டாக்கி அவங்கள ரட்சித்து சபையில் கொண்டு வந்து உட்கார வைத்து இப்போ என் வேதத்தை அவங்க டம்னாங்க நிலைத்து இருக்க வச்சதுனால தான், அதை தியானித்ததுனால தான் இப்போ என் பிள்ளைங்கள்லாம் கனி கொடுக்கறதுனால பிதா மகிமைப்படுவார். கர்த்தனை சொல்லுவார், ஓ நான் சொன்ன திட்டம் என் சித்தம் என்ன பண்ணிடுச்சு, பூமியில் நிறைவேறிடுச்சு. அல்லேலூயா. பூமியில் என்ன பண்ணிடுச்சு, நிறைவேறிடுச்சுன்னு அங்கே 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிக்கிறோம். மத்தேயு 7:21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அல்லேலூயா. அப்போ பிதாவின் சித்தம் என்ன, கனி கொடுக்கணும். அல்லேலூயா. 20ஆம் வசனம் சொல்லுது, ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். கனி நீ கொடுக்கும் போது பிதாவின் சித்தம் நிறைவேறும். யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசித்தோம். அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் எதெல்லாம் கேட்க அதை நான் கொடுப்பேன். நீங்கள் எனக்கு மிகுந்த கனி கொடுப்பதினால் எனக்கு என்னவா இருப்பீங்க, சீசராக இருப்பீங்க. அப்போ மிகுந்த கனி கொடுக்குறீங்க, கனி கொடுக்கறதுனால பிதாவின் சித்தம் நிறைவேறுகிறது. அல்லேலூயா. பிதாவின் சித்தம் எப்படி நிறைவேறுகிறது, அங்கே சொல்கிறாரு, பரலோகத்தின் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறவனே எனக்கு என்ன இருப்பான், சொல்லுங்கம்மா, பரலோகத்தில் பிரவேசிப்பான். அப்போ பரலோகத்தில் போகணுன்னா கனி இல்லாத போக முடியாது. அப்போ பரலோகத்தில் நீ போகணுன்னா கனி கொடுக்கணும். கனி எங்கே கொடுக்கணும், பூமியில். அல்லேலூயா. நீங்கள் என்னவா இருக்கிறீங்க, ஒரு நிலமாக இருக்கிறீங்க. இருதயம் ஒரு நிலம். அந்த நிலத்தில் ஒரு விதை போடுறீங்க, வசனமாக விதையை. அந்த விதை முளைத்து எழும்பி ஒரு நாள் என்ன பண்ணுது, அன்பென்ற கனியை உருவாக்கி தருது. அல்லேலூயா. அப்போ பிதாசு ஏசு சொல்கிறாரு, பிதாவே சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடமானால் நீங்கள் கூடட்டும். அப்போ பிதா என்ன சொல்கிறாரு,
அமைதியாக இருக்கிறார். 3 முறை அவர் கதறாரு. அந்த சிலுவையின் வேதனை எவ்வளோ பெரியதுன்னு இயேசுக்கு தெரிஞ்சதுனால, பிதாவை என்ன பண்ணுங்க, இந்த பாத்திரம் என்னை விட்டு, அப்படின்னா என்ன பாத்திரம், சிலுவை என்னை விட்டு நீங்கள் கூடமா நீங்குமா? சிலுவையை சுமந்தா தான் நம்ம ரட்சிக்கப்படணும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஏன் அமைதியாயிட்டார்? பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக என்ன பண்ணிட்டார்? பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக இயேசு அனுப்பினார் பூமியில். அப்போ 3 முறை ஜெபம் பண்ணுறாரு, 3 முறை என்ன பண்ணல இயேசு? பிதா என்ன செய்யலை? பதில் கொடுக்கவே இல்லை. அல்ல கொடுத்தாரா? சொல்லுங்கம்மா. பிதா கொடுக்கவே இல்லை. ஏன் கொடுக்கல? நம்மளாம் ரட்சிக்கு பண்ணனா என்ன பண்ணணும்? அவர் சிலுவைக்கு போய் ஆகணும். அது மாதிரி நம்ம தனி கொடுக்கணும்னா, புரியுங்களா, அவர் சிலுவைக்கு போய் தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரு. புரியுதுங்களா? நம்ம ஆலயத்துக்கு வந்து கனி கொடுக்க மாட்டேன்றோம். அவர் ஜீவனை கொடுத்து அந்த வேலையை முடிச்சிட்டாரு. இப்போ நம்மளால் கனி கொடுக்காதனால நம்ம எங்கே போக மாட்டோம்? அடுத்த வசனம் சொல்லுது, அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. யாரைய சர்ச்சில் உட்காந்துக்கின்னு நீங்களே சொல்கிறீங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு, இந்த வருஷம் நீ என்ன ஆகிடுவ, பாஸ் பண்ணிவிடுன்னு சொல்கிறாங்க. பாஸ் பண்ணிவிடு வார்த்தை என்ன வார்த்தை? அது ஜெபம் பண்ணுறீங்க, பிள்ளைங்க சொல்கிறீங்க பாஸ் பண்ணிவிடு. அதை தான் தீர்க்கதரிசனம் உரைச்சிட்டிங்க. என்ன பண்ணிட்டீங்க? உங்கள் பிள்ளைங்க பாஸ் பண்ணிவிடுவீங்க, நீங்கள் அடுத்த வருஷம் வீட்டை கட்டிடுவீங்க, நீங்களே சொல்லிக்கிறீங்களா இல்லையா? புரியுங்களா? ஒரு நாள் வரும்போது இதெல்லாம் நீங்கள் செய்தீங்க, பிசாசு கூட துரத்தி இருக்கிறீங்க, நிறைய பேர் ஜெபம் பண்ணி அற்புதம் வாங்கி தந்துருக்கிறீங்க, இதெல்லாம் செய்துட்டு கனி இல்லை. அப்போ கர்த்தாவே கர்த்தாவே என்ன பண்ணுங்க, என்ன கூப்பிடுவீங்க. அவர் என்ன சொல்லுவார்? உங்களை அறியேன் அறியேன். அடுத்த என்ன சொல்ல பாருங்க. அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தை, இந்த பைபிளில் எழுதின வார்த்தையின்படி செய்யணும், நடக்கணும். புரியுங்களா? ஏன் நடக்க முடியல, செய்ய முடியல? செய்யணும் சொல்கிறா பாருங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த வார்த்தையை நீ தியானம் பண்ணும்போது நீர்க்கால்கள் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்து தன் கனியை கொடுப்பான், அவன் இலை உதிராத மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் அவன் இந்த வார்த்தை செய்ய வைக்குது. புரியுங்களா? இந்த வார்த்தையின்படி வாழ வைக்குது. இந்த வார்த்தை சொன்னதுபடியே நம்ம நடக்க ஆரம்பிச்சிடறோம். அப்போ நமக்குள்ள இருக்கிற கண்கள் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை என்ன பண்ணுது? கொஞ்சம் கொஞ்சமாக அழியுது. இந்த வார்த்தை தியானிக்க 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 உங்களுக்குள்ளே அந்த கனி உருவாக ஆரம்பிச்சிருது. அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து யூதாவிலும் தனிப்பட்ட வாழ்க்கையில், யூதாவுக்கு அடுத்தது இஸ்ரவேலில் அப்படின்னு உங்கள் குடும்பத்தில் பரிசுத்தம், அதுக்கு அடுத்தது சமாரியா. உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற மக்களுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும்? சமாரியா அப்படின்னா உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற புறஜாதிகள மக்களை நீங்கள் எப்படி இருக்கணும்? பலன் உள்ளார், சாட்சியாக இருக்கணும். அதுக்கு அடுத்து என்ன சொன்னார்? உலகம் எங்கன்னா அப்படின்னா என்ன, நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ அங்கெல்லாம் சாட்சியாக இருக்கணும். அப்படி அந்த பரிசுத்த உங்களிடத்தில் வந்தால் நீங்கள் சாட்சியாக இருப்பீங்க. சாட்சியாக கொடுன்னு சொல்லலை, சாட்சியாக இருன்னாரு. அப்போ சாட்சியாக இருன்னு அர்த்தம், மனைவி சொல்லணும் கணவனை பார்த்து, என்னன்னு உன்னை மாதிரி உத்தம மனுஷன் நான் பார்க்கவில்லைன்னு. மனைவியை பார்த்து நீ ஒரு பாக்கியவதின்னு சொல்லணும். பிள்ளைகளை பார்த்து நீங்கள் சொல்ல சாட்சி கொடுக்கணும், என் பிள்ளை எனக்கு எல்லாவற்றையும் கீழ்ப்படிந்து நான் சொன்னபடி வாழ்கிறான் அப்படின்னு நீங்கள் சொன்னால் சாட்சி. அதை பிள்ளைங்க சொல்லணும். பெற்றோர் பார்த்து, எங்கள் அப்பா எங்கள் அம்மா என்ன பண்ண மாட்டாங்க, எங்கள் வீட்டில் ஒரு நாள் சண்டை போட மாட்டாங்க, ஒரு நாள் கூட அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுப்பாங்க, ஒருவருக்கு தாழ்மையாக இருப்பாங்க அப்படின்னு பிள்ளைங்க சொல்லணும். பெற்றோர் கொடுத்து சொல்கிறாங்களா? சாட்சி இருக்குதா? எத்தனை பேர் வீட்டில் சாட்சி இருக்குதா? அவங்கள்ட்ட கரங்களை உயர்த்தி ஒரு அழிவு சொல்லுங்க பார்க்கலாம். எங்கள் வீட்டில் நான் சாட்சியாக இருக்கிறேன், எங்கள் வீட்டுக்காரர் சொல்கிறாரு. தியானிக்கினா முடிஞ்சோம். என்னது? நீங்கள் வேதத்தை தியானம் பண்ணால் தான் உங்கள் வீடு மாறும். நீங்கள் நினைக்கிற மாதிரி பைபிள் படிச்சுட்டு சர்ச்சுக்கு வந்துட்டு ஞானஸ்தானத்தில் பரலோகத்துக்கு போயிடலான்ட்டு இதெல்லாம் ஆரம்ப நிலை. இது முடிவு பெறாது. அல்லேலூயா. முடிவு மருந்து நிலைத்திருப்பவனே. அப்போ ஏற்கனவே ரட்சிக்கப்பட்ட அந்த ரட்சிப்பில் போயிடலாம்ல. ஆனால் ஆண்டு சொல்ல முடிவு மருந்து நிலைத்திருக்கணும்.
அப்போ தான் நீ ரட்சிக்கப்படுவ, பரலோகத்துக்குள்ள நுழைய முடியும். கை விட்டுற பாருங்க, வருகையில் போனோன்னா கர்ப்ப வேதனைப்படணும். அல்லேலூயா. நீங்கள் எல்லாத்துக்கும் வழி இருக்குது. புட்டு செய்யறதுக்கு கரெக்டாக செய்கிறோம். புட்டு கொழுக்கட்டை எப்படி செய்யணும் செய்கிறோம் கரெக்டாக. அல்லேலூயா. கரெக்டாக எந்த கடையில் போய் அரிசி வாங்கன்னு தெரியும். அந்த அறிவெல்லாம் இருக்குது வயிற்றுக்காக. அந்த வயிறு ஒரு நாள் மண் சாப்பிட்றோம். அல்லேலூயா. இந்த வயிறையும் நம்ம கண் மூக்குக்கெல்லாம் விடுமா பூமி? தலையெல்லாம் முடியெல்லாம் பார்த்து நீ அழகாக இருக்குன்னு சொல்லுமா? நீ இவ்வளோ அழகாக இருக்கிற, நான் உன்னை சாப்பிட மாட்டேன்னு மண்ணு சொல்லுமாங்க. மாமா புரியுதுங்களா? நான் எத்தனை நாள் உனக்கு தேங்காய் எண்ணெய் கொடுத்தேன் தலைக்கு. பூமியிலேருந்து தான் தேங்காய் எண்ணெய் பண்ணிச்சு, ஒரு மரத்தில் கிடச்சிது. நான் எத்தனை நாள் உனக்கு கோல்கட்டி எல்லாம் கொடுத்தேன்ல, நீ எத்தனை நாள் என்னை மறிச்சிக்கினே போனேன். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். இப்போ வா உன்னை ஒரு மாதிரி நம்மளை முதித்து அது என்ன பண்ணோம்? ஒன்றும் இல்லாத சாப்பிட்டுருது. அல்லேலூயா. மண்ணுக்கு மண்ணாக போயிடுறோம். மண்ணுக்கு போகிற இந்த சரீரத்துக்காக காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அதே கிச்சன் ரூமில் உட்காந்திங்கன்னு அப்படியே டிவி போடுறது. அதே அப்புறம் என்ன பண்ணுது? கொஞ்சம் டேஸ்ட்டாக போட்டு தாங்க, கொஞ்சம் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் அதில் என்ன பண்ணுங்க, தண்ணியை கம்மியாக ஊற்றுக்கின்ற. சாப்பிட்றதுக்கோ படுத்து தூங்கத்துக்கு ஆண்டு பெருசாக சொல்ல, அதெல்லாம் நேச்சுரலாகவே ஆண்டு கொடுத்துட்டாரு. ஒரு மனுஷனை உண்டாக்கிறதுக்கு முன்னாவே 5 நாள் என்ன பண்ணிட்டார் ஆண்டவருக்கு? மனுஷனுக்கு என்ன தேவை உண்டாக்கிட்டார். ஆனால் ஒரு மனுஷனை பரலோகத்துக்கு கொண்டு போகணும்னா அவர் ரத்தத்தை சிந்துறாரு. அந்த வார்த்தையை கொண்டு வந்து வேர்ட் ஆஃப் காட், கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வந்து அது உன் இருதயத்தில் தக்க வைத்து அதை கண்டுபிடித்து அந்த தியானித்து அதை தியானிக்கும் போது உன் ஆவி ஆத்மா சரீரத்தில் என் சுபாவம் வரும்போது நீங்கள் கனி கொடுக்க ஆரம்பிச்சிடுறீங்க. அல்லேலூயா. அந்த வார்த்தையை இருதயத்தில் இருக்கும் போதே பிசாசு என்ன பண்ணுறான்? மத்தேயு 13:19 அவன் திருடி கொள்கிறான். புரியுங்களா? அப்போ நீங்கள் அந்த வார்த்தையை விட்டுறீங்க. அதில் நிலைத்திருக்க முடியல, தேட முடியல, வசனம் வச்சு என்ன படிக்குதுன்னு தெரியல. எவ்வளோ வசனங்களை சொல்லி சொல்லி உங்களுக்கு உண்டாகுது. ஆனால் நீங்கள் ஆவியானவருக்கு இடம் கொடுக்கறதில்ல. ஆவியானவருக்கு இடம் கொடுத்தா, வசனத்தை நீங்கள் கேட்டு ஆவியானுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா ஆவியானவனுக்கு உதவி செய்வார். அப்போ ஆவியன் எதுக்கு இருக்கிறாரு? ஒரு மனுஷனை தியானம் பண்ணுறதுக்கு, தேடி வாசிக்கிறதுக்கு, ஆராய்ந்த வாசத்துக்கு, அப்படியே சொன்னபடி வாழ்வதுக்கு தான் என்னது ஆவியானவர் வந்திருக்கிறாரு. புரியுங்களா? ஆவியானவருக்கு நீங்கள் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு எப்படி தியானிக்கணும், புரியுங்களா, எப்படி சிந்திக்கணும். வேறு ஏதாவது என்ன பண்ணுறோம்? ரோட்டில் எவனா குடிச்சிட்டு வந்தால் அவனை குறித்து சிந்தித்தினே இருக்கிறோம். அப்புறம் 10 வருஷம் ஆன கூட அவனை பற்றி சொல்கிறோம். அல்லேலூயா. நம்ம வீட்டில் வேறு ஏதாவது ஒரு பொருள் பொக்கிஷத்தை வச்சுட்டோம். ஒரு 10,000 நகை இருக்குதுன்னா கொண்டு போய் எங்கே வைப்போம்? வீரில் வைப்போம். வீட்டை பூட்டிகிட்டு வரும்போது கூட சீக்கிரமாக வீட்டுக்கு போனோன்றோம். ஏன் அப்படின்னு? எதுக்கு போகிறோம்? அடிக்கடி தூங்கும் போது கூட எட்டி என்ன பண்ணுறோம்? இருக்குதா இல்லையான்னு பார்த்துட்றோம். ஏன் அப்படின்னா உங்கள் நினைவு எங்கே இருக்குது? அந்த பொக்கிஷத்து மேலே இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், என் வசனம் தான் பொக்கிஷம், என் வார்த்தை பொக்கிஷம், இது மேலே உன் நினைவு இருக்கணும். இது பரலோகத்தில் சேர்க்கணுன்னா நீங்கள் இந்த பொக்கிஷமான வார்த்தைகளை உங்கள் இருதயத்தில் அடிக்கடி என்ன பண்ணணும்? மனசில் நினைத்து பார்க்கணும். ஓய், அவர் சொன்னாரே, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை நான் உனக்கு செய்வேன். அது மட்டுமல்ல, நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். அல்லேலூயா. நீங்களே எனக்கு சீசராக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறார்? 9ஆம் வசனம் சொல்லுது, யோவான் 15:9, பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். பாருங்க, கனி முடிச்சுட்டு பிறகு என்ன சொல்கிறாரு? கனி முடிந்த பிறகு என்ன பேசுகிறாரு? அந்த ஆவின் கனி குறித்து பேசுகிறாரு. இங்கே நீங்கள் மிகுந்த கனி கொடுத்துட்டு பிறகு இப்போ எல்லாம் என்ன பண்ணுறாங்க? இப்போ பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். பாருங்க, இப்போ பாருங்க, அன்பு வந்துச்சு பாருங்க. அங்கே வார்த்தையில் நிலைத்திருன்னு சொல்லிவிட்டு நடுவில் கனியை குறித்து பேசிட்டு மறுபடியும் இங்கே அன்பு வந்துச்சு. அப்போ மிகுந்த கனினா எதை குறிக்கிறது? ஆவின் கனியில் முதல் அன்பு. புரியுங்களா? அன்பு வந்துச்சா இல்லையா? இப்போ நீங்கள் வார்த்தை நிலைத்திருந்த பிறகு நிலைத்திருக்கிறத மிகுந்த கனி கொடுக்குது. கனி கொடுத்த பிறகு அப்போ நிலைத்திறனா தியானம், தேடுதல், ஆராய்தல், இது குறித்தே நீங்கள் அப்படியே என்ன பண்ணணும்? உள்ளே வந்துனே இருக்கணும். அல்லேலூயா. அப்படியே நீங்கள் தேடி தியானித்து ஆராய மிகுந்த கனி கொடுக்குறீங்க. இப்போ மிகுந்த கனி கொடுத்ததுக்கு இயேசுக்கு நீங்கள் சீசராக மாறிடுறீங்க. புரியுங்களா? தன்னைத்தான் என்ன பண்ணல, வெறுத்து வரவில்லை, கனி உருவாகணும், நீயே சீசனாக மாறிடுற. அல்லேலூயா.
நீ ஆண்டவர் பின்னாடி ஓடணும் இல்லை, கனி கொடுத்த பிறகு சீசனாக மாறுற. அல்லேலூயா. சீசனாக மாறுறது மட்டும் இல்லை, ஒரு குவாலிஃபிகேஷனை வாங்கிடுற, ஒரு நல்ல ஒரு சீசனாக இயேசுக்கு மாறிடுற. அல்லேலூயா. அது அடுத்தது ஆண்டவர் சொல்கிறாரு, பிதா என்னில் அன்பாக இருக்கிறது போல நான் உங்களில் அன்பாக இருக்கிறேன், என்னுடைய அன்பில் என்ன பண்ணுங்க நிலைத்து. அது யாருடைய அன்பு? நீ வார்த்தையிலேருந்து வந்த அன்பு. அதை என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள். அடுத்தது, நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு. பாருங்கள், இப்போ அன்பு வந்திருக்குன்னா அது ஏன்னா அன்பு இல்லாத என்ன பண்ண கற்பனை கை கொள்ள முடியாது. உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் பலத்தோடும் என்னிடத்தில் அன்பு கூறுறது போல. ஃபஸ்ட்டு நீங்கள் ஆண்டவரை அன்பு கூறணும் முழு இருதயத்தோடும். இரண்டாவது, உன்னிடத்தில் அன்பு கூறுறது போல பிற இடத்துல அன்பு கூறுற. அப்போ கனி வந்த பிறகு தான் இதெல்லாம் பேசுகிறார் ஆண்டவர். அப்போது கற்பனைகள் வாசிங்க. நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு. நான் அவர் என்ன பண்ணுறார்? பிதாவின் கற்பனை கை கொண்டது போல அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல. அவருடைய அன்பில் இயேசு சொல்றார், நான் பிதாவின் அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால். நீங்கள் என் கற்பனை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய அன்பிலே அப்போ கற்பனை கொண்டு வைக்கிறாரு. கற்பனை என்ன? 3 விதமான கற்பனைகள் ஏற்கனவே நான் சொன்னேன். 1, பிதாவை நம்ம அன்பு கூறணும். 2, உன்னிடத்தில் அன்பு கூறுறது போல நீ பிறனிடத்தில். அது 2ஆம் கற்பனை. அப்புறம் ஆண்டவர் சொல்கிற 1ஆம் கற்பனை, நீ என்ன பண்ணோம்? உன்னிடத்தில் நீ அன்பு கூறணும்னா யார்? பிறனிடத்தில் அன்பு கூறு. 1ஆம் கற்பனை அதை சொல்கிறது, உன் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியுது. அது கற்பனை, 1ஆம் கற்பனை. அல்லேலூயா. பெற்றோர் கீழ்ப்படியுது 1ஆம் கற்பனை. பிதாவிடத்தில் அன்பு கூறுவது பிரதான 1ஆம் கற்பனை. அல்லேலூயா. 2ஆம் கற்பனை, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல. அது 2ஆம் கற்பனை. அல்லேலூயா. அப்போ கற்பனையில் நீங்கள் இந்த கற்பனை கை கொள்ளத்துக்கு ஃபஸ்ட்டு கனி கொடுக்கணும். கனி கொடுக்கறதுக்கு முன்னாடி வார்த்தை என்ன பண்ணணும்? வார்த்தையில் நிலைத்திருக்கணும். அப்போ நிலைத்திருக்குன்னா அங்கே தான் தியானம் ஸ்டார்ட் ஆகுது. அங்கே தான் ஆராயத்தை எடுக்குதெல்லாம் எல்லாம் வேலை முடியுது, ஸ்டார்ட் ஆகுது. அல்லேலூயா. அங்கே தான் என்ன பண்ணுறீங்க? அரிசியை போடுற பிரியாணி செய்வதுக்கு என்ன பண்ணுறீங்க? ஆனால் கீழே மூட்டுறீங்க, தண்ணியை ஊற்றுறீங்க, அப்புறம் தண்ணி மேலே அப்புறம் என்ன பண்ணுறோம்? அரிசியை போடுறோம். இல்லை இல்லைங்க கோழியை போட்டுருங்க ஃபஸ்ட்டு அப்படின்னா, இல்லைங்க அப்படிலாம் போடக்கூடாது, ஃபஸ்ட்டு என்ன போடு? அரிசியை போடு அப்படி சொல்கிறோம். இதெல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் முடித்து வரும்போது என்ன ஆகிடுது? அது கொஞ்ச நேரம் கொதித்துக்கிட்டு வெளியே மாதிரி ஒரு வாசனை வீசுது. டக்குன்னு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு, வயிற்றுக்கு ரெடி ஆகிடுச்சு. அப்போ வயிற்றுக்கு ரெடி ஆகிறதுக்கு இவ்வளோ வேலை செய்கிற போது, அந்த வார்த்தையில் நிலைத்திருக்கும் போது, அதை நீங்கள் தேடி ஆராய்ந்து தியானிக்கும் போது, இதெல்லாம் 3 ஒன்றா சேர்ந்து உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை என்ன பண்ணுது? அதுக்குள்ளே வார்த்தை போய் எல்லாத்தையும் ரத்தமாக ஆவியாக ஜீவனாக கலக்குது. கலந்து நீ கனி கொடுக்க ஆரம்பிச்சிடுற. அதை நீ சாப்பிட்டு நீ பலன் அடைகிற. இதை சாப்பிட்டு கனி கொடுக்குற. அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுறோம்? இதெல்லாம் விட்டுறோம், அதை மட்டும் வேலை செய்கிறோம், அதுக்கு மட்டும் ஓடுறோம். அப்புறம் நம்ம சொல்கிறோம், நான் 5 வருஷம் ஆயிடுச்சு சர்ச்சுக்கு போயிட்டு வந்து ஒன்றும் கோபக்காரியாக இருக்கிறேன். ஏன்னா ஏன் கோபக்காரியாக இருக்கும்? வசனம் என்ன பண்ணல, தியானிக்கலை, அதனால் கோபம் அப்படியே தான் இருக்கும். 5 வருஷம் நான் 25 வருஷம்னாலும் பரலோகத்தில் போயிட்டுனா கூட அந்த கோபம் ஆண்டவர் பார்த்து நீ கோபப்படுவீங்க. அல்லேலூயா. அதனால தான் சபை என்பது, தேவனுடைய ஆலயம் என்பது இங்கேயே பூமியில் என்ன பண்ணோம்? உனக்குள்ள இருக்கிற சுபாவத்தை அழிக்கக்கூடிய இடம் எங்கே இருக்குது? பிசாசின் கிரிகளை அழிக்கும்படிக்கு இயேசு தன்னுடைய வார்த்தையை கொடுத்து நம்ம இருதயத்தில் கிரிகளை அடிக்கும்படிக்கு நமக்கு தியானம் பண்ண சொன்னார். நம்ம என்ன பண்ணுறோம்? தியானமே பண்ணுறதில்ல. அப்போ பிசாசின் கிரியை எப்படி அடிக்க முடியும்? பிசாசின் கிரி எங்கேமா இருக்குது? ஒவ்வொருக்குள்ளேயும் இருக்குது. அல்லேலூயா. வீட்டில் போனால் தான் தெரியும் எவ்வளோ கிரியை வேலை செய்யுதுன்னு. அல்லேலூயா. அப்போ கிரியை அழிக்கிறதுக்கு தான் இங்கே வந்துருக்குறோம். இங்கே வந்து வெறும் வயிற்று மட்டும் நிரப்பின்னு போயிடக்கூடாது. புரியுங்களா? எதுக்கு நம்ம வந்துக்கிறோம் இங்கே? சொல்லுங்கள், எதுக்குமா? கிரிகள் அடிக்கிறது தான் இங்கே வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த வருஷம் முடியறதுக்கு முன்னாடி எனக்கு கொடுக்குற பிசாசின் கிரி அடிக்கணும், அடிக்கப்படணும். அப்படின்னா என்ன? எனக்குள்ள கோபம் இருக்குது. ஆண்டவரே, அடிக்கடிக்கு என்ன பண்ணுது? இந்த கோபம் நிறைய ஆசிரியத்தை கெடுத்துருது. சிலவங்களுக்குள்ள நிறைய மேட்டிம் இருக்கும், சிலவங்க பெருமையாக பேசுவாங்க வாயில். புரியுங்களா? எது எடுத்தாலும் பெருமையாக நான் தான் செய்தேன் அப்படின்வாங்க. சிலவங்களுக்குள்ள என்ன இருக்கும்? கசப்பு இருக்கும். யாராவது பார்த்தா அவங்கள பார்த்தா உடனே கசப்பாகிடும் அவங்களுக்கு. அல்லேலூயா. சிலவங்க பார்த்தா மற்றவங்களை பார்த்து எரிச்சல் அடிவாங்க. அவங்கள பார்த்தாவே சர்ச்சை விட்டு ஓட்டுறவங்க, அப்படியே பையத்திக்குன்னு வரையே ஓடுவாங்க. அப்படி எது இருந்தாலும் என்ன பண்ணினா நம்ம நீங்கள் தியானம் பண்ணும்போது அந்த வேலையை அது செய்யுது. இப்போ நம்ம சாப்பிட்றோம், அதுக்கப்புறம் என்ன வரும்? வேறு எதுக்கும் நம்ம என்ன பண்ணுறதில்ல, சாப்பிட்ருக்காது நினச்சினேக்கிறோம். ஏன்னா மீதி எல்லா வேலையும் அது செய்யுது. ஆனால் வசனம் மட்டும் அப்படி கிடையாது. வசனம் உள்ளே போய் நீங்கள் சிந்தித்தா தான் அது நடக்கும். அல்லேலூயா. சாப்பாட்டுக்கெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணல, கஞ்சதானம் பண்ணலை. நீங்கள் சாப்பிட்ருக்கு என்னை நினச்சா தான் ஜீரணாங்கன்னு சொன்னான்னா அவன் இந்த உலகத்துக்கு எல்லாம் இயேசு நினச்சிட்டு இருப்பாங்க. எப்போ என்னங்க சிஸ்டர்?
உலகத்தில் இருக்கிறவங்களாம் நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் யாரை நினைக்கணும்? ஏசு நினைச்சா தான் என்ன வரும்? ஜீவனாகி உனக்கு பலன் கிடைக்குன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை ஆண்டவர் கட்டளை கொடுத்துருந்தாருன்னா இந்த உலகத்தில் எல்லாமே எப்போவே என்ன பண்ணியிருப்பாங்க? அப்படி ஆண்டவர் ஜனங்கள் என்ன பண்ணல? சொல்லுங்கள், இப்படி தான் ரட்சிக்கப்படணும் சொல்லலை. ஆண்டவர் அவங்கவுங்க உள்ளத்தில் என்ன பண்ணோம்? கெட்ட குமாரனுக்கு என்ன வந்தது? பன்றிக்கு முன்னாடி போட்ட அந்த தவிடு கூட கிடைக்காது போகும்போது தான் உணர்வு வந்தது. அப்போது ஆண்டவர் கெட்ட குமாரனை தேடியே போகலை. ஆனால் ஒரு ஆடு தொலைஞ்சிச்சு. 100ல் ஒரு ஆடு தொலைஞ்ச பிறகு என்ன பண்ணார் இயேசு? 99 ஆட்டு வனாந்தரத்தில் விட்டுட்டு அந்த ஒரு ஆட்டுக்காக என்ன பண்ணார்? போய் தேடி கண்டுபிடிச்சின்னு வராரு. அந்த அம்மா 2 வெள்ளி காசை தொலைச்சிட்டு தூங்கினா இருந்தாங்க. விளக்கை கொளுத்தி என்ன பண்ணாங்க? பெருக்கி. ஏன் அப்படின்னா காசு என்ன பண்ணாது? திரும்பி வராது. ஆடு மறுபடியும் என்ன பண்ணாது? வராது. ஆனால் தேடி போனார். ஏன் மனுஷனுக்காக தேடி போல? மனுஷனுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குது, அதுக்கு உணர்வடையும். இது ரெண்டுமே ஆத்மா இல்லை. அல்லேலூயா. ஆட்டுக்கு ஆத்மா இல்லை, வெள்ளி காசுக்குன்னா இல்லை. சத்தமும் விடாது. விடுமா? சத்தம் விடுமா? பேசக்கூட பேசாது. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணார்? போய் தேடி கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் நமக்கு ஒரு உணர்வு இருக்குது. நீங்கள் வந்திருக்கிறீங்க இந்த சபையில், உணர்வு உள்ள சாதியாக உருவாக்கப்படணும். அல்லேலூயா. எரேமியா 4:22 வாசி. என் ஜனங்களோ மதியற்றவர்கள். என்னது? ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறா பாருங்க. என் ஜனங்க என்ன பண்ண மாட்டாங்க? மதியற்றவர்கள். மதிக்க மாட்டாங்க. நம்ம என்ன சொல்கிறோம் அதை செய்ய மாட்டாங்க. செய்யாதெல்லாம் செய்ய நிற்பாங்க. அதுக்கு பேர் என்னது? செய்யாதெல்லாம் செய்யறதுக்கு என்ன பேர்? மதியற்றவர்கள். புரியுங்களா? சொல்கிறது மதிக்கணும். அல்லேலூயா. தியானம்னா தியானம் பண்ணுவேன். நான் தேடுவேனா தேடி வாசிப்பேன், ஆராய்ந்து பண்ணால் ஆராய்ந்து வாசிப்பேன் அப்படின்னு ஒரு முடிக்கு வந்து தான் மதிப்புள்ளவர்கள். அல்லேலூயா. அவர் சொன்னதெல்லாம் நீங்கள் விட்டுட்டு இந்த எதுவும் நம்ம செய்தனந்தா ஆண்டவர் சொல்லுவார், நான் ஒன்று எப்போவும் என்ன பண்ணல, நான் எப்போவும் உன்னை மறந்துட்டேன்ப்பா, நீ என்னை மறந்ததுனால அப்படின்வார். என்னை தேடினால் கண்டடியவர்கள், என்னை விட்டு விட்டால் நான் பரமண்டாக விட்டுடுவேன்றாரு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஆண்டவர் என்ன சொன்னார் நமக்குன்னு கவனிக்கணும். புரியுங்களா? ஏதோ பைபிள் மெசேஜ் கொடுத்தா மெசேஜ் போதுமா? அதை போய் வீட்டில் என்ன பண்ணணும்? நோட் பண்ணி போய் அந்த மெசேஜை அடிக்கடிக்கு நீங்கள் தியானிக்கணும். அல்லேலூயா. ஏன்னா இந்த வசனம் வந்து டைரெக்டாக என்ன பண்ணாது, கேட்டு டக்குன்னு திரும்பி உடனே மனம் திரும்பி என்ன பண்ண மாட்டாங்க. அப்படி சுபாலம் மாறிடுச்சுன்னா இன்றைக்கி நம்ம கேட்ட மெசேஜ் எவ்வளோ கேட்டிருக்கிறோம்? என்ன சிஸ்டர், நம்ம கேட்ட மெசேஜ் தான் நேற்றுக்கு நம்ம என்ன வந்து ஏசுவாக இருக்கணும். நேற்றுக்கு இது வரைக்கும் நம்ம கேட்ட மெசேஜெல்லாம் இவ்வளோ மெசேஜ் கேட்டிருக்கு. நம்ம என்ன மாறல? ஒரு தாய்க்கு ஒரு நல்ல தாயை கூட மாற முடியல. அதுக்கு என்ன காரணம்? வசனத்தை பிசாசு எடுக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறான். அல்லேலூயா. நம்ம கேட்ட வசனங்களாம் உடனே பிசாசுடைய வேலை என்ன? திருடுவான், பறிப்பான். அதில் நீ சிந்திக்கவே கூடாது, யோசிக்கக்கூடாது. உன் எண்ணெல்லாம் அப்படியே உலகத்தை சொத்த வைப்பான். அதனால தான் நம்ம என்ன செய்யணும்? உணர்வுள்ளவளாக இருந்து கேட்ட வசனத்தை வீட்டில் கொண்டு போய் என்ன பண்ணணும்? குடும்ப ஜபத்தில், தனிப்பட்ட ஜபத்தில், தனிமையாக நீங்கள் இருக்கும்போது மற்றவங்க கூட பேச அது சம்பாஷணை பண்ணும்போது என்ன ஆகுது? அந்த வசனம் விலக்கி காட்டும்போது அவங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியணும்னா இந்த வார்த்தை குறித்தே பேசணும். தேவையில்லாதெல்லாம் பேசக்கூடாது. புரியுங்களா? உங்களுக்கு நீங்கள் பரலோகத்துக்குரியவர்களா இல்லை பூமிக்குரியவர்களா? நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களா இல்லை நீங்கள் உலகத்துக்குரியவர்களா? தேவனுடைய ராஜ்யத்துக்கு எப்படி தெரியுது உங்களுக்கு? நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவன்னு எப்படி தெரியுது? நீங்கள் ஏற்கனவே என்ன பண்ணிட்டீங்க? இயேசு ரத்தத்தினால் கழுவப்பட்டு அப்புறம் மீட்கப்பட்டு பாவ மன்னிப்பை பெற்று ஞானஸ்தானம் பெற்று இப்போ ஆலயத்தில் உட்காந்துருக்கிறீங்கன்னா நீங்கள் யாரெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. இப்போ நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள். அப்போ ராஜ்யத்துக்குரியதே நீங்கள் உங்கள் வாழ்க்கை இருக்கணும். தவிர இந்த பூமிக்குரிய ராஜ்யத்தையோ குறித்தோ இல்லை இந்த பிசாசன் ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் நுழையக்கூடாது. உன்னுடைய எல்லா நன்மையும் ஆசீர்வாதங்களும் உன்னுடைய எல்லா விதமான சொல்லுங்கள், உன்னுடைய எல்லா விதமான சுதந்திரம் எங்கே இருக்குது? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்குது. அப்போ இந்த தேவனுடைய ராஜ்யத்தான் இந்த பைபிள். அல்லேலூயா. இதை நீ தேடனா இந்த ராஜ்யத்தில் உனக்கு என்ன வேணும்? அவருடைய ராஜ்யத்தில் உள்ள நன்மைகள்லாம் உன்னை தேடி வரும். என்ன செய்யும்? உன்னை தேடி வரும். நீ போய் தேட தேவையில்லை. அதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள். அப்போ ஆண்டவர் உங்களை தத்து எடுத்துட்டார். என்ன பண்ணிட்டாரு? நரகத்துக்கு போகிற நம்மை அவர் மீட்டு எடுத்துட்டார். தத்து எடுத்துனா என்ன அர்த்தம்? மீட்டு எடுத்துட்டார். எதுலேருந்து? நரகத்துக்கு போக வேண்டிய நம்ம, நரக தண்டனையில் போய் நம்ம விழ வேண்டிய நம்மை அவர் என்ன செய்துட்டார்? யார் மூலமாக சுவிசேஷத்தை நீங்கள் கேட்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றதுனால இப்போ இயேசுக்குள்ளே வந்துட்டீங்க. இப்போ அல்லேலூயா.
இப்போ இயேசுவின் பிள்ளைங்க, இப்போ நீங்கள் பிள்ளை பெற்றெடுக்கிறீங்க, அதை வளர்க்குறீங்க. அது கொஞ்ச நாள் ஒரு குறிப்பிட்ட வயதானும் போது அந்த பிள்ளை வாலிபனாக ஆகும்போது அந்த பிள்ளைக்கு ஒரு வேலை கிடைக்குது. உடனே அது சம்பளம் வாங்குது. ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குதுன்னா யார்கிட்ட எடுத்து கொடுக்கும்? அது எதுவுமே பக்கத்து வீட்டில் கொடுத்தா என்ன சொல்வீங்க? சந்தோஷப்படுவீங்களா, வேதனைப்படுவீங்களா? அதை மாதிரி ஆண்டவர் என்ன சொல்கிறான்னா, நான் உன்னை பெற்றுட்டேன், நீ வளர்த்துட்டேன், நீ எனக்கு உரிவ, நீ என்ன பண்ணக்கூடாது இனிமேல் இன்னொருத்துக்குரிய. நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம இங்கே ஆண்டவர்கிட்ட வந்து ஆசீர்வதித்து பெற்றுக்கொண்டு உலகத்தில் போய் எப்படி இருக்கிறோம்? உலகத்தை மக்களை போல இருக்கிறோம். அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க? அங்கே போனாலும் இயேசு பற்றி நீங்கள் சொல்லணும், அங்கே போனாலும் இயேசு போல் வாழ்ந்து காட்டணும், வீட்டில் இருந்தாலும் இயேசு போல் இருக்கணும், அப்புறம் வீட்டுக்குள்ளே சொந்த பந்தக்கு போனால் இயேசு போல் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் நீங்கள் இயேசுக்கு சொந்தமானவர்கள், அல்லேலூயா. இல்லைன்னா நீ உங்களை வித்துட்டீங்கன்னு அர்த்தம். மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? உலகத்துக்கு நீங்கள் பிள்ளைகளாக மாறிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் ஆண்டவர் ஒன்று தெத்து எடுத்துட்டார், விலை கொடுத்து வாங்கிட்டார். இப்போ அவருக்கு தான் நீங்கள் சொந்தம். இனிமேல் எதை செய்தாலும் யாருக்கு? நீங்கள் படித்து உட்காந்து தூங்கியிருந்தாலும் அது பரலோகத்தில் போய் என்ன பண்ணுது? நீங்கள் 8 ஹவர் தூங்குறீங்கன்னா அதை குறித்து ஆண்டு சந்தோஷம் தான் படுவார், அல்லேலூயா. நீங்கள் 8 மணி நேரம் பைபிள் படிக்கணும், ஆண்டு சந்தோஷப்படுவார். 8 மணி நேரம் வேலை செய்தாலும் ஆண்டு சந்தோஷப்படுவார். நீ எங்கே இருந்தாலும் யாருக்குரியவர்கள்? ஆண்டுக்குரியவர்கள். நீங்கள் வேலை செய்தாலும் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள், அல்லேலூயா. நீங்கள் எங்கே போனாலும் உங்களுடைய மனைவி கல்யாணம் பண்ணிட்டாங்க, அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா மனைவி எங்கெல்லாம் போய் வேலை செய்கிறாங்க, எந்த நாட்டிலாம் வேலை செய்கிறாங்கன்னா, அவர் புருஷங்காரர் இந்தியாவில் இருக்கிறாரு, மனைவி அமெரிக்காவில் இருக்கிறாங்க, புரியுங்களா? அவங்க எங்கே வேலை செய்தாலும் யாருக்கு அவங்க மனைவி? யாருக்கு? அந்த புருஷனுக்கு தான் மனைவி, அல்லேலூயா. அவங்க சொல்லுவாங்க, எனக்கு கல்யாணம் ஆகி 2 பிள்ளைங்க இருக்கிறான், நான் இங்கே வேலைக்காக வந்திருக்கிறேன், எங்கள் வீட்டுக்காரு வீட்டில் இருக்கிறாரு, அவரும் வேலை செய்கிறாரு, நான் ஒன்று கொஞ்ச நாள் என்ன பண்ணுவேன்? அவரை சந்திக்க போவேன். அது மாதிரி தான் நம்ம ஆண்டவரை சந்திக்க போகிறோம் ஒரு நாள், அல்லேலூயா. அதுதான் ரகசிய வருகை. அப்போ நம்ம அப்படியே சுற்றிக்கின்னு, நான் அவர் கல்யாணம் பண்ணாருங்க, நான் இஷ்டம் போல் என்ன பண்ணுவேன்? ஊரெல்லாம் சுற்றி நிற்பேன், அவருக்கு ஃபோன் பண்ண மாட்டேன், அவரோட விசாரிக்க மாட்டேன், அவரோட பேச மாட்டேன். அவர் எங்கே சுற்றினாலும் என்ன, அவர் சம்பளம் வாங்கி கொடுத்துட்டாரு, நான் சாப்பிட்டு சுற்றினே இருப்பேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அடிக்கடி என்ன பண்ணோம்? வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறோமா இல்லையா? அது மாதிரி தான் நம்ம ஆண்டவரோட கூப்பிட்டு ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே, என்னை இன்னும் பரிசுத்தமாக்குங்க, இன்னும் என்னை பலப்படுத்துங்க, இன்னும் எனக்கு பைபிள் படிக்க தெரியல, இன்னும் தேடி வாசிக்க தெரியல, நீ தேடி வாசின்னு எழுதி வச்சுருக்கிறீங்க, அது எதை தேடுறது எனக்கு புரியல. ஐயாவோட சொல்கிறாரு, 10-12 மாதம் கிளாஸ் எடுத்துனுக்கிறாரு, எனக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, என்ன தேடணுன்னு எனக்கே தெரியல. ஆண்டவரே, என்ன தேடணும்? கிறிஸ்துவை தேடணும். நமக்கு யார் முக்கியம்? அப்போ இயேசு வார்த்தை எங்கெங்கெல்லாம் தேடி கண்டுபிடிக்கணும்ல. மைய வார்த்தை மைய வசனம் சொன்னோம், அதெல்லாம் இயேசு பற்றி தான் சொல்லுது. அதெல்லாம் தேடி எப்படியாவது என்ன பண்ணோம்? அவரோட ஒப்புரை ஆகணும், அவரோட சம்பாஷணை பண்ணணும், அவரோட உறவு வச்சுக்கணும், அவரோட அடிக்கடிக்கு என்ன பண்ணோம்? தேவனோடு நம்ம ஐக்கியம் இருக்கணும், அல்லேலூயா. அப்போ தான் பரலோகத்தை நம்ம சுதந்திரிக்க முடியும். பரலோகத்தில் போய் இளைப்பாறல் இருக்குது. நீங்கள் மரணம் சந்திச்சுன்னா நம்ம ஏதோ மறிச்சிட்டோம் அப்படின்லாம் கிடையாது, புரியுங்களா? இந்த ஜீவனை காட்டிலும் மேன்மையான ஜீவன் நமக்குள்ளே இருக்கிறது, அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது இன்னைக்கு? அப்போ தேடி ஆராய்ந்து தியானிக்கிறதுலேருந்து அடுத்த மாதம் உங்களுக்கு என்ன பண்ணணும்? ஹோம் ஒர்க் நீங்கள் எடுக்கணும், நீங்களே எடுக்கணும். நான் அந்த வார்த்தையை எடுத்து நான் தேடி இருக்கிறேன், இந்த வார்த்தையை ஆராய்ந்து பார்த்துருக்கிறேன், இந்த வார்த்தையை நான் என்ன செய்திருக்கிறேன்? தியானம் பண்ணிக்கிறேன். ஒரு வார்த்தை தேடுங்க, அந்த வார்த்தையின்படி 3 வார்த்தை கண்டுபிடிங்க. அதுதான் ஆராய்ந்ததை தியானம் பண்ணுங்க, அதுதான் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும், அல்லேலூயா. அதை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு ஒரு வார்த்தை எடுத்து அந்த வார்த்தை 3ஆக பிரியுங்க, அல்லேலூயா. 3 வார்த்தை கண்டுபிடிங்க, புரியுங்களா? அந்த 3 வார்த்தையை வச்சு தியானம் பண்ணுங்க. தியானம் பண்ணி முடிச்ச பிறகு அந்த தியானத்தில் தான் சிந்தனை, யோசனை, நினைவு, அதையே சிந்தித்து இருங்க. அந்த ஒரு நாள் முடிகிற வரைக்கும் அதிலே இருங்க. அதுக்கு பிறகு அந்த வார்த்தை சிந்திக்கும் போது அது உன்னுடைய ஆத்மாவுக்கு பலன் உண்டாக்கி தரும், ஆவியிலே ஜீவன் உண்டாக்கி தரும், அல்லேலூயா. இப்படியே செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு வார்த்தை டெய்லி எழுதிக்கினே வரணும். எழுதாத ஒன்றும் பண்ண முடியாது, உம்முன்னு உட்காந்தாலும் முடியாது. இதெல்லாம் கண்டுபிடிச்சி ட்ரைனிங் எடுத்து இப்போ நாங்களாம் 25 வருஷம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்தோன்னா இந்த 25 வருஷத்தில் ரட்சிக்கப்பட்ட நாட்கள் இது வரைக்கும் வேதத்தை விடலை, புரியலாம். 72 மணி நேரம் ப்ரேயர் போய் நடத்திட்டு வந்தோம் போன வாரம், புரியுங்களா? 14ஆம் தேதி 15, அப்புறம் 16, அப்புறம் 17. அப்போது 3 நாள் என்ன பண்ணோம்? 3:20 அந்த பாஸ்டர் அப்படியே இருக்கிறாங்க, அங்கே பாஸ்டம்மா அங்கேயே தான் இருந்தாங்க, புரியுங்களா? எல்லாம் பாஸ்டம்மா பிள்ளைங்கள்லாம் அங்கேயே இருந்து இந்த 72 ஹவர்ஸ் ப்ரேயரு
தூங்காமல் சாப்பிடாமல் ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் கஞ்சி, புரியுங்களா? மத்தியானம் ஒரு 3 மணிக்கு ஒரு கிளாஸ் கஞ்சி கொடுப்பாங்க. அது பிறகு நைட் 10 மணிக்கு ஒரு கிளாஸ் கஞ்சி. அல்லேலூயா. இப்படி 3 பகல் 3 இரவு அங்கே உட்காந்து அப்படியே வசனத்திலேயே முழுகினாங்க. ஜெபம் ஒரு பக்கம், துதி ஆராதனை, அப்புறம் ஜெபம், அதுக்கு பிறகு வேத வசனம் தியானம், புரியுங்களா? இப்படி அவங்க கேட்டு கேட்டு எழுதி 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 இந்த 72 மணி நேரத்தில் அவ்வளோ மெசேஜ், அவ்வளோ ஜெபங்கள், அவ்வளோ துதி ஆராதனை நடந்து முடிச்சுட்டு தான் நாங்கள் எங்கே வந்தோம். முந்தா நேற்று காலையில் என்ன பண்ணோம், இங்கே வந்து அப்படியே அந்த வச்சிருந்த ட்ரெஸ்ஸுக்கு சில பெட்டியெல்லாம் தூக்கி வீட்டில் கொடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு ட்ரெயின் ஏற்றி விட்டோம். பட்டாபுரம் போயிட்டாங்க. நாங்கள் அப்படியே கிண்டிக்கு போய் கிண்டியில் போய் பைபிள் கிளாஸ் முடிச்சுட்டு நைட்டு 10 மணிக்கு அங்கே முடிச்சுட்டு அங்கேருந்து கார் ஏறி 1 மணிக்கு வந்து வீட்டுக்கு சேரும் 12 மணிக்கு. அல்லேலூயா. ஏன் சொல்ல வரேன்னா, இது இவ்வளோலாம் நீங்கள் ஓடி போய் செய்ய நான் சொல்லலை உங்களை. நீங்கள் வீட்டில் இருந்துக்கினே இந்த அதிகாரத்துக்கு டைம் கொடுங்க, ஜபத்துக்கு டைம் கொடுங்க. உங்கள் வீட்டிலே 2 மணி நேரம் ஒதுக்கும். இல்லைனா வரிகளை போகவே முடியாது, ரொம்ப கஷ்டம். ஆண்டவர் அறியன்னு சொல்லிவிடுவார், புரியுங்களா? வசனம் வந்து போய் சொல்லவே சொல்லாது. நான் சொன்ன வசனமே உங்களை என்ன பண்ண, கடைசி நாட்களில் நியாயம் தீர்த்துறோம். சொன்ன வசனத்தின்படி வாழலைன்னா புரோஜனமானவைகளை உனக்கு சொல்லியிருக்கிறேன். எல்லா ஆலோசனையும் மறைத்து வைக்காமல் சொல்லிட்டேன். அல்லேலூயா. என்னுடைய ரத்தப்படி என் மேலே இல்லை அப்படின்னு பவுல் சொல்கிறாரு, புரியுதுண்ணா? அப்போ நீங்கள் என்ன பண்ணோம், தேவனுடைய வார்த்தைக்கு உட்காந்து தேடணும். ஐயோ டைம் இல்லை, தூங்குற டைமு, தூங்கத்துக்கு டைம் ஒதுக்குறீங்க, சாப்பாட்டுக்கு டைம் ஒதுக்குறீங்க, அப்புறம் வேலைக்கு டைம் ஒதுக்குறீங்க. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் உட்காந்துக்கு டைம் ஒதுக்குறீங்களா? எத்தனை பேர் ஒதுக்குறோம்? அவன் மட்டும் கரையில் ஆட்டுங்க பார்க்கலாம். 2 பேர் தான். அல்லேலூயா. அதனால் அப்புறம் அவன் சொல்கிறது, எங்கள் பள்ளிங்க இந்த கீழ்ப்படியதில்லை, எனக்கு இந்த பக்கம் இடுப்பு வலி, அப்புறம் அவன் கடன் கொடுக்க மாட்டேன்றான், எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னா எப்படி கிடைக்கும்? இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் ஆண்டவர் உங்களுக்கு அதன் காலத்தில் என்ன கொடுக்கணுமோ அந்த கனி மரம் என்னென்ன கொடுக்கணுமோ அந்த கனி கரெக்டாக கொடுக்கும். கொடுக்குமா கொடுக்காதா? ஆண்டவர் மரமாக இந்த சர்ச்சையில் வச்சுருக்கிறாரு. நீங்கள் அந்த மரமாக கனியை கொடுக்குறோன்னா அவருடைய சித்தத்தை செய்யாமல் வேறு ஏதாவது நான் செய்துக்குன்னு, புரியுங்களா? உலக சித்தத்தை செய்து தேவ சித்தம் மாதிரி சொல்லிடக்கூடாது. தேவ சித்தம் வேறு, உலக சித்தம் வேறு, மனுஷனுடைய சித்தம் வேறு. கண்டுபிடிச்சி பாருங்கள். அப்போ தேவ சித்தம் எது? இப்படி உட்காந்து எடுக்கிற மாதிரி தான் தேவ சித்தம். வீட்டில் போய் உட்காருங்க பாரு, இதுக்காக நேரத்தை, அது தேவ சித்தம். தேடுவது தேவ சித்தம், ஆராய்வது தேவ சித்தம், தியானிப்பது தேவ சித்தம், ஜெபிப்பது தேவ சித்தம், புரியுங்களா? 4 பேருக்கு ஆலோசனை சொல்ல தேவ சித்தம், சுவிசேஷ அறிவு தேவ சித்தம். நீ நல்லா உருவாகப்பட வேண்டியது தேவ சித்தம். அல்லேலூயா. உன்னை நீ பரிசுத்தமாக காத்துக்கொள்வது யாரோட சித்தம்? தேவ சித்தம். அல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு உதவி செய்வாருன்னா நீங்கள் என்ன பண்ணோம் சொல்லுங்கள். நீங்கள் ஒத்துழைக்காமல் நீங்கள் எதுவும் செய்யாது, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. எப்படி ஆசீர்வதிப்பார்? அவர் சொன்னதெல்லாம் விட்டுறீங்க. விதை போடணும், விதை போடல, எப்படி ஆசீர்வாதம் வீட்டுக்குள்ளே வரும்? நம்ம நிலத்தில் விதை விதைக்காமையே அப்படி 100 மடங்கு விளைச்சல் வருமா? அது விதை போட வேண்டியது உன் வேலை, வசனத்தை நீ எடுக்கணும், தியானிக்க வேண்டியது உன் வேலை, கிரியை செய்ய வேண்டியது அவருடைய வேலை. அல்லேலூயா. அதை மல்டிப்ளை பண்ணி உன்னை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் நீங்கள் புரிஞ்சது? கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாம். பொய் நேரம் தான் பொய் நேரம் இருக்கும். அல்லேலூயா. இன்னும் நீங்கள் வளர்கிறதுக்காக தான் அருமையான சகோதரி அவங்க எவ்வளோ கர்ப்ப வேதனையோடு இது எப்படியாவது நீங்கள் பழகணும், கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க, புரியுங்களா? ஏதோ இதை நடத்திட்டு முடிச்சுட்டு போயிடுறதில்ல. நீங்கள் கற்று தேறி உங்கள் சபையில் இல்லை நீங்கள் போகிற இடத்துல உங்கள் வீட்டில் அதுக்காக அவங்க பிரயாசப்படுறாங்க. அல்லேலூயா. நீங்களாம் உருவாக விட்டால் பின்னாடி ஒரு கூட்டம் வரையே வராது. இதே கூட்டம் தான் 5 வருஷம் ஆனால் கூட நம்ம சிஸ்டர் கூட்டாங்கன்னா கூட இதே கூட்டம் தான், இதே முகம் தான் பார்த்துக்க முடியும். அல்லேலூயா. இப்போ எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? நான் ஒரு 10 பேர் கொண்டு வந்துக்கிறேன். அவங்க மட்டும் கரங்களை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். நானே 15 வருஷமாக உங்களை பார்த்துன்னுக்கிறேன். ஏன் முடியலன்னா உங்களுக்குள்ள கனி இல்லை, புரியுதுங்களா? கனி இருந்தால் என்ன பண்ண முடியாது? அந்த வாசனை வீசும் இல்லை, கனி இருந்தால் உங்களை பார்த்துட்டு 10 பேர் பின்னாடியே வருவாங்க. நம்ம இந்த சகோதரி சாதாரணமாக இந்த ஆள் நானும் பார்த்துன்னு இவ்வளோ பிரில்லியண்ட்டாக இருக்கிறாங்க, இவ்வளோ கனி அன்பாக இருக்கிறாங்க, இவ்வளோ தாழ்மை இருக்கிறது. அப்போ ஆண்டு உங்கள் பின்னாடி வருவாங்களா வர மாட்டாங்களா? புதிய ஆத்து மக்கள் வரும். நமக்குள்ளே ஏதோ ஒரு குறை இருக்கிறனால வர மாட்டேன்றாங்க. அல்லேலூயா. நமக்குள்ளே ஏதோ ஒரு குறை இருக்கிறது, அந்த குறையை நிமித்தம் என்ன பண்ண முடியல? ஆத்மா ஆதாயம் பண்ண முடியல. ஏதோ மறைக்கிறீங்க, ஏதோ ஒழித்து வைக்கிறீங்க, ஏதோ ரகசியத்தை மறைச்சிட்டு என்ன பண்ணுறீங்க? அந்த சுபாவம் அப்படியே இருக்கிறதுனால புருஷன் மனம் தர மாட்டேன்றான், பக்கத்து வீட்டில் சொந்தம் வந்தால் பெற்றோர் மனம் தர மாட்டேன். அதுக்கு என்ன காரணம்னா நீங்கள் ஒப்பு கொடுக்க மாட்டேன்றீங்க, தன்னை அர்ப்பணிக்க மாட்டேன்றீங்க.
புரியுங்களா? அப்படியே என்ன பண்ணுறீங்க, வந்து உட்காந்து ஜெபம் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடுறீங்க. அப்புறம் மறுபடியும் வரீங்க, கை தட்டுறோம். புரியுங்களா? நம்ம அதான் சொல்கிறார் ஆண்டவர், தன்னுடைய ஆயுதம் முழங்கலாக இருக்கும் போது அதை தீட்டாமல் போனால் என்ன செய்யணும்? கத்தி தீட்டலைன்னா என்ன பண்ண முடியும்? அதிக பலத்தை நீங்கள் பயன்படுத்தணும். கஷ்டப்பட்டு கை காலெலாம் போயிடும். ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு மனுஷனுக்குள்ள ஞானம் தெளிவாக இருந்தால் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லையா? ஒன்றும் குறையாது. புரியுங்களா? நீங்கள் உங்களுடைய பலத்தினால எதுவும் செய்ய முடியாது, உங்கள் பராக்கிரமத்தை ஒன்றும் செய்ய முடியாது. தேவனோட ஆவியினால தான். அந்த ஆவியை நீங்கள் ருசிக்கலை, அதனால தான் வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லை. எத்தனை வருஷம் நீங்கள் உட்காந்துருந்தாலும் வரிகளுக்கெல்லாம் போகிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் உட்காந்து கனி கொடுத்தீங்கன்னா தான் போக முடியும். நீங்கள் சாட்சியாக வந்தால் தான் கனி கொடுக்க முடியும். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சொல்லணும். பிசாசு சொல்லுது, உன்னதமான தேவனுடைய குமாரர்கள், தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவனுடைய விசுவாசிகள், இவர்கள் ரட்சிப்பின் வழியை மட்டும் தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகுது பிசாசு. குறி சொல்கிற ஆவி சொல்லுது, ஊழியக்காரனை பார்த்து, விசுவாசிகளை பார்த்து. நம்மக்கிட்ட முன்னாடி எதனா குறி சொல்கிற ஆவி வந்தால் நம்மளே அதுக்கிட்ட உட்காந்து எனக்கு நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம உட்காந்து கேட்குறது கூட இருக்கிறீங்க இல்லை? குறி சொல்கிற ஆவி நம்மளை பார்த்து சொல்லணுமா, நம்ம குறி சொல்கிற ஆவிகிட்ட உட்காந்திக்கணுமா? இல்லை. அப்போ இதெல்லாம் கொஞ்சம் இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க இதெல்லாம் வைக்கிறாங்கன்னா அர்த்தம் யோசித்து பாருங்கள். இதெல்லாம் டைம் கிடைக்காது. இன்னும் கொஞ்சம் நாள் போனால் நாங்களே உங்களை பார்க்கறதுக்கு அவ்வளோ கஷ்டம். ஏன் அப்படின்னா அவ்வளோ இடத்துல கிளாஸு, அவ்வளோ இடத்துல ஆரம்பமாகிடுது. இப்போ வெளிநாடு போக ஆரம்பிச்சிட்டேன்னா அப்படியே கண்டினியூ போயினே இருக்கும். அடுத்தது சிங்கப்பூர், மலேசியா, அப்படியே ஆண்டவர் கொண்டு போவார். இந்த சத்தியத்தை போய் விதைக்க சொல்லுவார். கேட்குறாங்களே இல்லை, அதெல்லாம் கிடையாது. ஆண்டவர் என்ன பண்ணுவார்? சாட்சியை பவுலுக்கு சொல்கிறாரு, நீ ரோமுக்கு போய் என்ன பண்ணு, எப்படியாவது ரோமுக்கு போய் என்ன பண்ணு, அந்த ராயனுக்கு முன்னாடி நின்று என்ன பண்ணு, என்னை பற்றி சொல்லணும், நான் கடவுள் இயேசு நான் தான் ரட்சகர்னு சொல்கிறதுக்கு. அவன் அதுக்கு போய் சேரத்துக்கு எத்தனை நாள் ஆச்சு சிஸ்டர்? 14 நாள் அவங்க தண்ணியில் சாப்பிடாத உட்காந்து என்ன பண்ணாங்க. அதில் அவன் போய் அந்த ஊருக்கு சேர்த்துக்கு முன்னாடி ஒரு கட்டுரை பாவம் கட்சி பிடிச்சி தண்ணியில் அவளை பாடு உபத்திரம். அந்த ஒரு சுவிசேஷம் அந்த ராயனுக்கு போய் சொல்கிறதுக்குள்ளேயோ அவன் பட்ட பாடு எவ்வளோ பெருசு யோசித்து பாருங்கள். ஒரு வார்த்தை சொல்கிறதுக்காக போனோம். நான் தான் கிறிஸ்துன்னு சொல்லணும் இல்லை, இயேசு தான் உண்மையான தேவன் சொல்கிறதுக்கு யாரை வச்சு பயன்படுத்துகிற ஆண்டவரே போகல. ஆனால் அது போய் சொல்கிறதுக்கு முன்னாடி கடலில் என்ன பண்ணுது, பயங்கரமான புயல் வந்து சுனாமி வந்து கடலை திருப்பி போட்டுடுச்சு கப்பலையே. புரியுதுங்களா? கப்பல் சிதறடிக்கப்பட்டாங்க. ஒரே ஒரு வார்த்தைக்காக அவ்வளோ தொழில் போகிறாரு. ஏன்னா சாட்சி சொல்லிடணும். நாளைக்கு ஏற்றுக்கிறாங்களே இல்லை, அதெல்லாம் இல்லை. இயேசு ஒருத்தர் வந்தார், நீ ஏற்றுக்கிறான்னா நாளைக்கு ஆண்டு நியாயத்து இருப்பார். அதே போல் தான் இன்றைக்கி ஆண்டுடைய ஆலோசனை சகோதரி மூலமாக கிடைக்குது. உங்களுக்கு நிறைய சத்தியங்கள் கிடைக்குது. நீங்கள் அதுபடி வாழ்ந்து காட்டுறதுக்கு வசனத்தின்படி வாழணும்னா நீங்கள் தேடி தியானித்து ஆராய்ந்து ஜபித்து இதுக்காக அர்ப்பணித்து இதற்காக இரவு பகலை இது மாதிரி சிந்தித்து கொஞ்சம் என்ன பண்ணோம் பிரயாசப்பட்டீங்கன்னா கர்த்தர் நிச்சயம் பலனை உண்டாக்குவார். அல்லையா? எதுவுமே வந்து கேட்டுட்டு அப்படியே அடுத்த மாதம் வந்து உட்காந்திங்கன்னா பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இருக்குதா பிரயோஜனம்? பிரயோஜனமே கிடையாது. வேஸ்ட்டு. புரியுங்களா? நம்ம வேஸ்ட்டுக்காக வரல, நஷ்டத்துக்காக வரல, ஆண்டோடைய சமூகத்தில் வந்து உட்காந்துருக்குறோம். ஆண்டவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார். அல்லையா? அவர் ஜீவிக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார். ஆவியை நம்ம மத்தியில் இருக்கிறார். எத்தனை பேர் புரிஞ்சது? இன்னைக்கு ஒரு கரங்களை தட்டி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒருமுறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4. டிவி ஊழியம். 5. பத்திரிகை ஊழியம். 6. CD DVD ஊழியம். 7. பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8. உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9. நலிந்த குழந்தைகள் இல்லம். 10. 24 மணி நேர ஜெப மையம். 11. சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12. சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13. மருத்துவ முகாம். 14. ஜெயில் ஊழியம். 15. கைப்பிரதி ஊழியம். 16. கிராம ஊழியம். 17. மிஷனரியை உருவாக்கும் ஊழியம். 18. நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள். 19. சமூக நலப்பணிகள் ஊழியம். 20. இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21. தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி
அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.